சார் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குங்களா? என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? ஓகே சார். ஓகே சார். ஓகே, டுடே ஒரு செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் சைட்ஸ் அண்ட் டைம் ஃப்ரேம்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபண்டமெண்டல் சைட்ஸ் அப்படின்னா என்னென்ன சைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து investing.com. செகண்ட் ஒன் வந்து tradingview.com. அண்ட் தேர்ட் ஒன் வந்து moneycontrol.com. இந்த ஃபைனல் ஒன் forexfactory.com. ஸோ இது எல்லாம் தான் ஃபண்டமெண்டல் சைட்ஸ். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம டைம் ஃப்ரேம்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். டைம் ஃப்ரேம்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு .com investing.comமும் tradingview.com பற்றியும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அதை முடிச்சுட்டு மற்ற ரெண்டு வெப்சைட்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ரெண்டு வெப்சைட்ஸ் investing.com அண்ட் tradingview.com எதுக்காகனா they are the chart providing websites. As a technical analyst நம்ம படிக்கிற போற டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு நான் அதையெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து சார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதை ப்ரொவைட் பண்ற ரெண்டு வெப்சைட்ஸ் தான் இது, investing.comமும் tradingview.comமும். ஸோ ரெண்டுமே சேமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் investing.com எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து investing.com நோட் பண்ணிட்டீங்களா சார் இந்த வெப்சைட்ஸ் எல்லாம்? எஸ் சார். ஓகே சார், பண்ணிடுச்சுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து investing.comக்கு போய் செக் பண்ணிடலாம் என்ன இருக்கு அதுல, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத. ஃபர்ஸ்ட் investing.com அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. கூகுள்ல வந்து இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும். அதுல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா, investing.com, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் ஆர் சைன் அப் பண்ணிக்கோங்க. அதாவது அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் மாதிரி இந்த வெப்சைட்ஸ்லயும் உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி கொடுத்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜுங்கிறது ஓபன் ஆகும். ஸோ இதுல நீங்க வேணுங்கிற கம்பெனி, நீங்க ஏதோ ஒரு கம்பெனியோட சார்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்க சர்ச் ஸ்டாக்ஸ் கரன்சிஸ் இருக்கா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேல டாப்ல மிடில்ல சர்ச் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த சர்ச் பார்ல உங்களுக்கு ஃபேவரட் கம்பெனி நீங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் HDFC பேங்க் அப்படின்னா HDFC அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் வரும். இதுல HDFC பேங்க் ஷேர் NSன்னு இருக்குங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது டெக்னிக்கல் டேட்டாஸ் இல்லாத, டெக்னிக்கல் டூல்ஸ் இல்லாத ஒரு ஃபார்மலான சார்ட் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம பார்க்க போறது எல்லாமே டெக்னிக்கல் சார்ட். இங்க இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் சார்ட் வந்து ஓப்பன் ஆகும். டெக்னிக்கல் சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கிரீன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா ஃபுல் ஸ்கிரீன் பட்டன், இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீனுக்கு வந்து உங்களுக்கு சார்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை தான் வந்து சார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல என்னென்ன டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், இதை யூஸ் பண்ணி எப்படி மார்க்கெட்டை வந்து ஃபோர்காஸ்ட் பண்றது, அதாவது என்னென்ன டூல்ஸ் தேவைப்படுங்கிறத தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டெக்னிக்கல் கிளாஸஸ்ல சொல்லி தருவாங்க. ஸோ அவங்க சொல்லி தரும்போது என்ன டூல் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாம இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸஸ்.
என்னென்ன டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோங்கிறது தான் நம்ம ஒரு கோ த்ரூ மாதிரி இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். கிளியர் சார்? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஹெச்டிஎஃப்சியோட சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுல இருந்து நான் இன்னொரு சார்ட்டுக்கு ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நான் டைரக்டாவே இங்க ஸ்கிப் பண்ணிக்க முடியும். இங்க இருக்கு பாத்தீங்களா, உங்களோட டாப் ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னர்ல, டாப் லெஃப்ட் கார்னர்ல இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ எஸ்பிஐயோட சார்ட் எடுக்கணும், எஸ்பிஐ என்னோட பேங்கோட சார்ட் எடுக்கணும்னா எஸ்பிஐஎன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா கீழே வந்து ரிசல்ட்ஸ் வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சார்ட்ல இருந்து இன்னொரு சார்ட்டுக்கு நீங்க ஈஸியா ஸ்கிப் பண்ணிக்க முடியும். இங்க வந்திருக்கு பாத்தீங்களா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோட சார்ட்டுங்கிறது இதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இதை ஓபன் பண்றதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு மெத்தட். ஸோ ஜஸ்ட் ஹோம் ஸ்கிரீன் வந்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த ஹோம் ஸ்கிரீன் இல்லைங்களா? ஸோ இங்க வந்தீங்கன்னா இந்த ஒரு பட்டன் இருக்கும், போர்ட்ஃபோலியோ பட்டன் இருக்கும். இந்த போர்ட்ஃபோலியோ பட்டன் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஆட் சிம்பிள்னு இருக்கும். போர்ட்ஃபோலியோ போயிட்டு ஆட் சிம்பிள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்குள்ள போயிட்டு நீங்க உங்களோட ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ், நீங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் பாக்குறீங்களோ அதையெல்லாம் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்க சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இங்க ஆட்னு வந்துடும். ஆட் கொடுத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி, டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க ஏதாவது டக்குன்னு உள்ள போகணும் அப்படின்னா இப்போ இந்த வோடாஃபோன் ஐடியா இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து எப்பயும் போல இந்த டெக்னிக்கல் சார்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபுல் ஸ்கிரீன் பட்டன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான சார்ட்டுங்கிறது ஓப்பன் ஆயிடும். இல்லைங்களா? இதை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். சரி, இந்த சார்ட்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, ரைட் சைடில் இருக்கிற ஆக்சிஸ், இது வந்து ப்ரைஸை வந்து மென்ஷன் பண்ணுது. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் கரண்டா என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 10 rupees 10 பைசேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற பிரைஸை மென்ஷன் பண்றதா இந்த ஆக்சிஸ். உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கு இல்லைங்களா, நான் மவுஸ் கர்சர் மூவ் பண்றேன் பாருங்க, இந்த ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இதுதான் டைம் மென்ஷன் பண்ணக்கூடிய ஆக்சிஸ். கீழே இருக்குது டைம் இருக்கு இல்லைங்களா, டைம்ஸ் என்னென்ன டைம்ல என்னென்ன மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியதான் இங்க பாட்டம்ல இருக்கிற இந்த ஆக்சிஸ். இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தான் எல்லாமே டெக்னிக்கல் டூல்ஸ். ஸோ இந்த டூல்ஸை எல்லாம் தான் நான் யூஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா இங்க வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கும், வெரைட்டி ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கும். மந்த்லி, வீக்லி, டெய்லி, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் மந்த்லி சார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன்னா இதுதான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட மந்த்லி சார்ட். இந்த பாரா இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம we call it as கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பாரையும் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேண்டில் ஸ்டிக் ஒரு மந்த்ல நடந்த மூவ்மெண்ட்டை வந்து குறிக்குது. கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தின கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கு இருக்கும். ஸோ ஓவரால் ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மந்த்ல நடந்த மூவ்மெண்ட்டை குறிக்குது. இப்போ இதுவே நான் டைம் ஃப்ரேம்ஸை வந்து சேஞ்ச் பண்றேன், 1 டேக்கு வந்து மாத்தேன். 1 டேக்கு மாத்தினேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக், இந்த ஒவ்வொரு பாரும் 1 டேல நடந்த மூவ்மெண்ட் என்னது அப்படிங்கிறத குறிக்குது. சரிங்களா? ஓகே, இங்க வந்து வெரைட்டி ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஸோ இதுல நம்ம என்னென்ன டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நம்ம மல்டி டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க நிறைய டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குங்களா, மந்த், டே, ஹவர், 15 minutes. இந்த சைடு வந்தோம்னா வீக், 4 hours, 30 minutes, 5 minutes. இப்போ இந்த மந்த்லி சார்ட் அப்படிங்கிறது ஒரு செட், இது வந்து ஒரு தனி செட் ஆஃப் டைம் ஃப்ரேம். இந்த வீக்லி சார்ட் அப்படிங்கிறது இட் இஸ் another செட்,
இது வந்து ரெண்டாவது செட் ஆஃப் டைம் ஃப்ரேம். ஸோ இது ரெண்டையுமே தனித்தனியா நோட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கலர்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மந்த்லி அப்படின்னா ரெட்டு, கீழே வந்து 2 to 3 months அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணுங்க. இந்த செட்டை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டு செகண்ட் இந்த செட்டை நோட் பண்ணுங்க. மந்த்லினா ரெட்டு 2 to 3 months, டெய்லினா ப்ளூ 11 to 15 days அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். This conference will now be recorded. ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த மந்த்லி அப்படிங்கிறது ரெட் இருக்கா, டெய்லிங்கிறது ப்ளூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹவர்லி கிரீன், 15 minutes பிளாக். இந்த கலர்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு அனலைஸ் பண்ணும்போது மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றோம். அதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே டிரா பண்ணுவோம். ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரே கலர்ல வந்து நான் டிரா பண்ணேன் அப்படின்னா எந்த டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் வந்து கோடு வந்து ட்ரேட் அச்சீவர்ஸ்ல ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல உங்களோட சார்ட்டை ஷேர் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் கேட்குறீங்க ட்ரெயினர்ஸ் கிட்ட அப்படின்னா கூட அவங்களும் ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து டெய்லி ப்ளூ கலர்ல ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காருன்னா ஸோ அது டெய்லி ரெசிஸ்டன்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலையும் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இந்த கலர் கோட்ஸை வந்து நம்ம ட்ரேட் அச்சீவர்ஸ்ல ஃபாலோ பண்றோம். இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்றதுக்காக. ஓகேங்களா? இப்போ வீக்லின்னு எடுத்துட்டா சேம் ரெட் அப்படின்னு இருக்கும், 4 hours ப்ளூ இருக்கும், அந்த மாதிரி சார். இப்போ இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 months, 11 to 15 days, 2 to 3 days சேம் டே அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இப்போ நீங்க மந்த்லி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது ரீச் ஆகிறதுக்கு மினிமம் டைம் தான் அது. மந்த்லி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா மினிமம் 2 to 3 months யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யுவர் டார்கெட். அதே மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா மினிமம்ங்கிறது 11 to 15 days வந்து யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யுவர் டார்கெட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்க எல்லாமே. வீக்லின்னா 3 to 4 weeks, 4 hours 7 days, 30 minutes இங்க பிடிஎஸ்டி எஸ்டிபிடின்னு இருக்கும் சார். ஸோ அது என்ன அப்படின்னா பை டுடே செல் டுமாரோ. இன்னைக்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் போறதுக்கு ஒரு நாள் நீங்க வெயிட் பண்ணணும், அப்புறம் செல் பண்ணுவீங்க. ஒருவேளை இன்னைக்கு செல் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு பை பண்ணிப்பீங்க. அதாவது 1 day டியூரேஷன் தான் இது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்க 1 dayன்னு கூட இதை எழுதிக்கலாம், பிடிஎஸ்டி எஸ்டிபிடிக்கு பதிலாக 1 dayன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி 5 minutesக்கு 2 to 3 hours வெயிட்டிங் டைம். சரிங்களா? ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து தனி செட், இது வந்து தனி செட். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ரூல்ங்கிறத ஒரு ரூல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெவர் மிக்ஸ் த 2 sets ஆஃப் டைம் ஃப்ரேம். இந்த 2 செட் ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ மந்த்லி ஃபாலோ பண்றீங்கன்னா அதோட லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் டெய்லி ஹவர்லி 15 minutes, இதை மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்.
மந்த்லி போயிட்டு நீங்க வீக்லி வர்றது, இல்ல வீக்லி வந்துட்டு நான் 1 டே பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 செட் ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸை வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. கிளியருங்களா? நெவர் மிக்ஸ் த 2 செட்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரேம். ஒரு செட்டை ஃபாலோ பண்றீங்கன்னா ஒரு செட் மட்டுமே ஃபாலோ பண்ணணும். கிளியராங்க சார்? ஸோ இதுதான் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது. ஓகே சார். ஸோ ஃபர்தர் வந்து நம்ம சார்ட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். ஓகே, சார்ட்ல வந்துட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டைம் ஃப்ரேம்ஸ்ங்கிறது. ஸோ நம்ம கொடுத்துருந்த டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் இங்க இருக்குங்களா? மந்த்லி வேணா மந்த்லி, வீக்லி, டெய்லி, 4 hour, 1 hour, 30 minutes, 15, 5 minutes. ஸோ இது எல்லாம் தான் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ். ஓகே சார். ஸோ இந்த சைடு பார்த்துக்கோங்க. உங்களோட லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வரலாம். என்னென்ன டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் க்ரசர்ஸ் காமிக்கும். அதாவது மவுஸை நான் வந்து மூவ் பண்ணும்போது நிறைய டைப் ஆஃப் க்ரசர் காமிக்கும். அதுல கிராஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். கிராஸ் அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப சார்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் அப்படிங்கிற சிம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கும். தெரியுதா நான் மூவ் பண்றது? ஓகே. ஸோ இப்ப சார்ட்டை மூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் மவுஸ்ல வந்து லெஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்கன்னா சார்ட்டுங்கிறது மூவ் ஆகும். லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆகும். ஸோ இதே நீங்க டாப் டு பாட்டம் மூவ் பண்ணணும்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா? பிரைஸ், இந்த பிரைஸ்ல வந்து லைட்டா ஷ்ரிங்க் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் பட்டனை யூஸ் பண்ணி லைட்டா சுருக்கிட்டு அப்புறம் டாப் டு பாட்டம் வந்து நீங்க சார்ட்ஸை மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூவ் பண்ணலாம் நீங்க. ஏன்னா ஸோ அதே மாதிரி ஒரு அரேஞ்சா இல்லை சார்ட் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கு அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கு இல்லைங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லைட்டா இருக்கும். உங்களோட சார்ட்ல பாருங்க தெரியும். இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட்டுங்கிறது ரெஃப்ரெஷ் ஆகி கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து நீங்க டிராக் பண்ணலாம். அப்புறம் இந்த பிரைஸ் கிட்ட வந்து லைட்டா ஷ்ரிங்க் பண்ணிட்டு, அதாவது சுருக்கிட்டு, சார்ட்டை சுருக்கிட்டு டாப் டு பாட்டம் வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை யூஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு ட்ரெண்ட் லைன்ஸ். இங்க இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் தான் லைன். இந்த 2வது செக்ஷன்ல இருக்கிறது லைன்ஸ். என்னென்ன லைன் இருக்கும் அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கும். இதுல நம்ம யூஸ் பண்றது ட்ரெண்ட் லைன். இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ட்ரெண்ட் லைன், தென் வந்து ஹரிசான்டல் லைன், அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து parallel சேனல். parallel சேனல். இந்த 3 டூல்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரெண்ட் லைன், ஹரிசான்டல் லைன் அண்ட் parallel சேனல். இப்போ ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஜஸ்ட் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சே எக்ஸாம்பிள் இந்த டாப்ல இருந்து இந்த பாட்டம் வரைக்கும் நான் லைன் வரையணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க பிளேஸ் பண்ணி மவுஸ்ல ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அந்த பட்டனை நீங்க ஹோல்ட் பண்ணணும்னு தேவையில்ல. மவுஸை வந்து எவ்வளவு தூரம் வேணுமோ டிராக் பண்ணி மறுபடியும் மவுஸ்ல ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு டிரா ஆயிடும். தெரியுதுங்களா? இங்க இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த லைனுக்கு உண்டான டூல் பார் வந்து கிரியேட் ஆயிடும். இப்போ நீங்க போயிட்டு கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து எனக்கு டார்க் ப்ளூ கலர் வேணும்னா டார்க் ப்ளூ கலர் கொடுத்துட்டு அந்த லைனோட வித்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்க இருக்கு இல்லையா வித், இது எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல டெலீட் பண்றதுனா கூட இந்த லைனை ரிமூவ் பட்டன் இருக்கு இல்லைங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணி. ஓகேவா? இப்போ வந்து இந்த டாப்ல இருந்து இந்த பாட்டம் வரைஞ்சிட்டேன். இந்த பாட்டம்ல இருந்து நெக்ஸ்ட் இந்த டாப்புக்கு வரையணும் அப்படின்னா மவுஸ்ல வந்து ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் டிராக் பண்ணி ஒரு லெஃப்ட் கிளிக், மறுபடியும் இந்த டாப்ல இருந்து இந்த பாட்டம் மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி லைனை வந்து டிரா பண்ணிக்க முடியும். நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கும் ட்ரெண்ட் லைன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் மவுஸ்ல ஒரு லெஃப்ட் கிளிக் எவ்வளவு தூரம் வேணுமோ டிராக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டூல் வந்து டிரா ஆயிடும். கிளியருங்களா? ஸோ இந்த டூல் பார்ங்கிறது எல்லா டூல்ஸுக்குமே காமனா ஓப்பன் ஆகும். அதுல போயிட்டு நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த டூல்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும்.
இந்த டூல் மட்டும் இல்ல, இப்ப பார்க்க போற இனிமேல் பார்க்க போற எல்லா டூல்ஸுமே. எப்படி அதை வந்து இன்னொரு லைன் எப்படி இதுல இருந்து அப்படியே கொண்டு போனீங்க வி ஷேப் மாதிரி? சரிங்க சார். வி ஷேப் மாதிரி எப்படி கொண்டு போனீங்க லைன், லைக் மல்டிபிள் லைன்ஸ்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து வரைகிறேன் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மவுஸ்ல வந்து ஒரு லெஃப்ட் கிளிக்கு, அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுங்க. மவுஸ்ல எவ்வளவு தூரம் வேணுமோ, எந்த ஆங்கிளுக்கு வேணுமோ நீங்க ட்ராக் பண்ணிட்டு, இப்போ இந்த டாப்ல இருந்து இங்க ஒரு பாட்டம் இது வரைக்கும் வரைகிறேன் அப்படின்னா மறுபடியும் மவுஸ்ல வந்து ஒரு லெஃப்ட் கிளிக், இந்த லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு டிரா ஆகும். அதுக்கப்புறம் எப்படி இதே இன்னொரு லைன் இதுல இருந்து எப்படி கண்டினியூஷன் திருப்பி? ஜஸ்ட் இங்க வச்சுக்கோங்க மவுஸோட கர்சர் பட்டனை, மறுபடியும் ஒரு லெஃப்ட், மறுபடியும் ஒரு லெஃப்ட், மறுபடியும் அந்த டாப்ல இருந்து பாட்டம் வரையணும் அப்படின்னா ஒரு லெஃப்ட் கிளிக், மறுபடியும் ஒரு லெஃப்ட் கிளிக், அவ்வளவுதான். அப்படி பண்ணா ஏற்கனவே வரைஞ்ச லைன் ஆக்சுவலா மூவ் ஆகுது, அதுதான் கேக்குறேன். ஏற்கனவே வரைஞ்சதுங்களா? ஆமா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லைன் மேல இருந்து கீழே கொண்டு வந்தீங்க இல்லையா, சோ அந்த லைனே அப்படியே மூவ் ஆகுது, அதுதான் கேக்குறேன். இல்ல, அதாவது லெஃப்ட் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க அந்த லைன். மறுபடியும் க்ளோஸ் பண்ணியாச்சு. சோ இங்க லெஃப்ட், மறுபடியும் டிராக் பண்ணிட்டு மவுஸ் ஒரு லெஃப்ட் கிளிக். இப்போ மவுஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. நீங்க மறுபடியும் பாயிண்ட்ல வச்சு ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு மேல எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க வரைஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது ஆக்சுவலா எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த லைனே மூவ் ஆகுது ஆக்சுவலா. என்னன்னா சார், நீங்க இங்க ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, ஸ்டே இன் டிராயிங் மோட், இதை வந்து கிளிக் பண்ணிட்டு வரைங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டா வரும். இதை கிளிக் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணுங்க, கரெக்டா வரும். ஓகே. சோ இந்த ஸ்டே இன் இன்னமும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி அந்த எப்படின்னா சார், டிராப் பண்ண லைன் ஒரு நிமிஷம் சார். இப்போ இதை டீசெலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஃப்ரெஷ்ஷா பண்ணுங்க. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் இங்க இருந்து இங்க டிராப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு டைம் நான் வரைஞ்சு முடிச்ச உடனே இது வந்து டீசெலக்ட் ஆயிரும். மறுபடியும் இங்க பாத்திருக்கீங்களா, மறுபடியும் டீசெலக்ட். ஓகே. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஸ்டே இன் டிராயிங் மோட் கொடுத்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்க செலக்ட் பண்ணா கண்டினியூஸா வரைஞ்சிக்கலாம். அப்ப இப்போ ட்ரை கரெக்டா வரும். ஓகே, 1 செகண்ட் கொடுங்க, ட்ரை பண்ணிடுறோம். ஓகே, we already there. 1 second. Yes, it's working. Yeah, thanks. Yeah, okay, fine. ஓகே சார். ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் லைன். இதை வந்து நம்ம இப்படிதான் டிரா பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து டிரா பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். மியூட் பண்ணிக்கோங்க சார், டவுட்ஸ்னா மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஹரிசாண்டல் லைனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் ஒரு சப்போர்ட் இருக்கு, இல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரையணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க மவுஸை பிளேஸ் பண்ணி லெஃப்ட்ல ஒரு கிளிக், அவ்வளவுதான். இந்த லைன்ங்கிறது டிரா ஆயிடும். கிளியரா? இப்போ நீங்க இதோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட திக்னஸையும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ இன்னொரு லைன் வரையணும்னா ஜஸ்ட் இங்க வச்சு ஒரு கிளிக், மறுபடியும் இங்க வச்சு ஒரு கிளிக், மறுபடியும் இங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸை வந்து நீங்க கண்டினியூஸா டிரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஹரிசாண்டல் லைன். நெக்ஸ்ட் வந்து பேரலல் சேனல். பேரலல் சேனல் அப்படிங்கிறது ஒரு 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வரையக்கூடிய ஒரு டூல். ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா? ஆமாங்க சார், அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே. பேரலல் சேனல் அப்படிங்கிறது, சேனல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் பேரலல் சேனல். Okay, so quick question. So all support and resistance lines should be in red color, right? That is a rule.
நோ சார், மந்த்லினா ரெட் கலர். Oh, monthly. Okay, monthly in a red color, but all Depends upon lines time should be in frame. red. Okay. Yes sir, all lines should be in red color. Okay. Yes. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேனல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு டூல் தான் நம்ம இப்போ பார்க்க போறது. அதுவும் ஜஸ்ட் ட்ரெண்ட் லைன் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு லோ ஒரு ஹை வந்து நம்ம டிரா பண்ணிடலாம். பட் இதுல வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க மவுஸை ஜஸ்ட் டிராக் பண்றீங்க மேல அப்படின்னா பேரலா இன்னொரு லைன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனாலதான் இதை பேரலல் சேனல் அப்படின்னு சொல்றோம். இந்த டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு டாப்ல இருந்து ஒரு பாட்டம் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. அப்படியே மவுஸை வந்து கீழே டிராக் பண்ணீங்கன்னா ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சேனல். இந்த மாதிரியும் நம்ம டிரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டம்ல இருந்து டாப் மேல அப்படியே டிராக் பண்ணீங்க. செகண்ட் வந்து ஒரு டாப்ல இருந்து பாட்டம் கீழே அப்படியே டிராக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட செட்டிங்ஸையும் உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு கலர் வேணுனாலும் நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து நீங்க யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே சார். இதுக்கு ஏதாவது லைக் மந்த்லி சார்ட் அந்த மாதிரி ஏதாவது கலர் கோடிங் இருக்கா? இல்லைங்க சார், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒன்லி ரெசிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான் கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே சார். ஸோ கம்மிங் டு இந்த 3வது செக்ஷன்ல 3rd செக்ஷன்ல நம்ம நிறைய டூல்ஸ் இருக்கு. இதுல இம்பார்ட்டன்டான டூல் அப்படிங்கிறது ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன். இந்த 2 டூல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நோட் பண்ணிக்கோங்க, ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டை செக் பண்ணிடலாம். ஒரு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஒரு லோல இருந்து ஒரு ஹை வரையலாம். நீங்க இப்படி வந்து வரைஞ்சிங்கன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ங்கிறது உங்களுக்கு டிரா ஆயிடும். ஸோ ஒரு டாப் டு பாட்டம் இதை மூவ் பண்ணீங்கன்னா தான் இதுல இருக்கிற வேல்யூஸ்ங்கிறது சேஞ்ச் ஆகும். டாப் டு பாட்டம் மூவ் பண்ணாதான் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டிக்காக லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் ட்ராக் பண்ணிக்க முடியும். வேல்யூஸ் அப்படிங்கிறது சேமா இருக்கும். ஃபிளெக்சிபிலிட்டிக்காக நம்ம லெஃப்ட் டு ரைட் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுல வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கும். இதுல ஒரு சில வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம், எது வேணும் எது வேணாங்கிறது அப்படிங்கிறது. இந்த டூல் பார்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ இந்த வேல்யூ வேண்டாம் எனக்கு அப்படின்னா இதை வந்து நான் டீசெலக்ட் பண்ணேன்னா இங்கே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த வேல்யூ வேணாம் அப்படின்னாலும் இதையெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு எது எது வேணுமோ அதை மட்டும் டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டூல் வந்து டிரா ஆயிடும். ஸோ இதையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாட்டம்ல இருந்து டாப் பார்த்தோம். இப்ப இதே டூல்ல நம்ம டாப்ல இருந்து பாட்டமும் டிரா பண்ண முடியும். டாப்ல இருந்து பாட்டமும் டிரா பண்ண முடியும். சொல்லுங்க சார். இதுல வந்து எதுவும் டெலீட் பண்ணணுமா இல்ல எடிட் பண்ணாம இல்ல, இதுல நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் கிளாஸஸ்ல சொல்லுவாங்க என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. அது எப்படி பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு டூல் பார் ஓபன் ஆகுது இல்லைங்களா, அதுல செட்டிங்ஸ் போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே சார். இது வந்து ரீப்ளேஸ்மென்ட்ங்களா அந்த லைன்? ஆமாங்க சார். ஒன்லி 2.22 பாயிண்ட்ஸ் இருக்கிற டூல் வந்து ரீட்ரேஸ்மெண்ட். 2 பாயிண்ட்ஸ். ஓகே. அந்த டாட்டட் லைன்ஸ்ல இருக்கு அதான் 2 பாயிண்ட்ஸ் சொல்றீங்களா? இதுங்க சார். இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். ஓகே. அதே மாதிரி. ஓகே. எஸ் சார். ஓகே, கிரேட். ஓகே. சோ நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஃபிப் ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்றதுக்கு 2 பாயிண்ட் தேவைப்பட்டது, இங்க 3 பாயிண்ட் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டம், ஒரு டாப், மறுபடியும் ஒரு பாட்டம். அதாவது ஒரு லோ, ஒரு ஹை, மறுபடியும் ஒரு லோ.
ஸோ இது இருந்தது அப்படின்னா இந்த டூலை வந்து நான் ட்ரா பண்ணிக்கலாம். இதோட செட்டிங்ஸையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டு ரிமைனிங்ஸை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இந்த செட்டிங்ஸ் எல்லாம் இந்த வேல்யூஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அடுத்த கிளாஸ்ல சொல்லுவாங்கல்ல டெக்னிக்கல். ஓகே, எஸ், கம்மிங் கிளாஸஸ் டெக்னிக்கல்ஸ்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இந்த டூல்ஸ் யூஸ் பண்றது தான் இந்த கிளாஸ். ஓகே. இந்த செட்டிங்ஸ் வந்து எங்க இருந்து ஓபன் பண்ணீங்க? ஜஸ்ட் டூல் வந்து இப்படி டிரா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூல் பார் வந்து கிரியேட் ஆயிரும் சார். இங்க இருக்கு இல்லையா? ஓகே, கிரியேட் ஆயிரும். இதுல வந்து செட்டிங்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வந்துடும். ஓகே, ஷூர், தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஸோ 3 பாயிண்ட், ஒரு லோ, ஒரு ஹை, மறுபடியும் ஒரு லோ. ரெண்டாவது ஒரு ஹை, ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹை. இந்த மாதிரி கூட நீங்க டிரா பண்ணலாம். 2 விதமா டிரா பண்ணலாம். லோ ஹை, மறுபடியும் ஒரு லோ, மறுபடியும் ஹை லோ, மறுபடியும் ஒரு ஹை. ஸோ கிளியருங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிறது, அதாவது 4th செக்ஷன்ல இருக்கிறது, இதெல்லாம் நம்ம ஹைலைட்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா? இந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் டாப்பை நான் வந்து ஹைலைட் பண்ணணும், மார்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டாப்பை மார்க் பண்ணணும்னாலும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏறுங்களா? ரெண்டாவது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஹைலைட்டிங் டூல் தான். இப்போ இந்த டாப்ல இருந்து நான் இந்த பாட்டம் ஃபுல்லா கவர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மவுஸ்ல ஒரு லெஃப்ட் கிளிக், அப்படியே டிராக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு லெஃப்ட் கிளிக், உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ டிராக் பண்ணிட்டு இப்படி வந்து ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த டூல் வந்து ட்ரா ஆயிடும். வேற இந்த 2 டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றது எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க பர்சனல் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்லை சார். வேற ஸோ நெக்ஸ்ட் வர்றது உங்களுக்கு டெக்ஸ்ட். நீங்க பர்டிகுலரா இந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு மென்ஷன் பண்றீங்க. எக்ஸாம்பிள் வந்து சப்போர்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ட்ரா ஆயிடும். கிளியரா? ஸோ அதுக்காக நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பேட்டர்ன்ஸ், அட்வான்ஸ்டு பேட்டர்ன்ஸ். நீங்க இன்கேஸ் அட்வான்ஸ் கோர்ஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப கூட நீங்க பிரீமியம் எதுவும் பே பண்ணி அதை வாங்கணுங்கிறது இல்லை, உங்களுக்கு ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு எல்லா டூல்ஸுமே. ஜஸ்ட் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். நம்ம இப்போதைக்கு இது எல்லாமே நம்ம செக் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால அதை அப்படியே விட்டுறணும். அப்படியே கீழே வர்றோம் அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. மெஷரிங் டூல்ஸ், மெஷர் பண்றது. அதுல குறிப்பிட்டது நம்ம 2 யூஸ் பண்ணுவோம். ஒன்னு டேட் ரேஞ்ச், ரெண்டாவது பிரைஸ் ரேஞ்ச். ஸோ இப்போ நான் வந்து பிரைஸ் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்றேன். ஸோ பர்டிகுலர் இந்த டாப்ல இருந்து இந்த பாட்டம் வரைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு, எவ்வளவு பிரைஸ் வந்து கீழே வந்திருக்குங்கிறத நான் இங்க செக் பண்ணிக்க முடியும். இப்படி வரைஞ்சேன், ஜஸ்ட் மவுஸ்ல ஒரு லெஃப்ட் கிளிக், மறுபடியும் அப்படியே டிராக் பண்ணி ஒரு லெஃப்ட் கிளிக் வரைஞ்சேன் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் வர்ற வேல்யூ இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து பிரைஸ். 1.84 rupees, ₹1.80 அப்படிங்கிறது கீழே இறங்கியிருக்கு. அந்த டைம் ஃப்ரேம் குள்ளங்களா? ஆமாங்க சார். ஓகே. ஸோ இந்த 17% இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பெர்சன்டேஜ். நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாம் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம பெர்சன்டேஜ் வைஸ் தான் வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். சொல்லுங்க சார். ஓகே. இந்த -1.84 வந்து the average of all these candles within that time frame, right? Okay. அதாவது இந்த நான் சொல்றது இந்த டாப் இங்க மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டாப் வந்து இந்த பாட்டம் வரைக்கும் பிரைஸ்ங்கிறது எவ்வளவு ஃபால் ஆயிருக்கு அவ்வளவுதான். ஓ, டிஃபரன்ஸ், பிரைஸ் டிஃபரன்ஸ் from top to bottom. Okay, within this. Okay, thanks. ஓகே சார். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் நீங்க டிஃபரன்ஸை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்காக பிரைஸ் ரேஞ்ச் டூல் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ரெண்டாவது மேலே இருக்கிறது டேட் ரேஞ்ச்.
டேட் ரேஞ்ச் டூல் எதுக்காகன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் மூவ் ஆகிறதுக்கு எவ்வளவு டேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இந்த பர்டிகுலர் இடத்த மார்க் பண்றேன், இங்கிருந்து இங்க வரைக்கும் ஹோல் லென்த் டைம் அப்படிங்கிறது எவ்வளவு எடுத்திருக்குங்கிறத நான் டேட் ரேஞ்ச் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இங்க செலக்ட் பண்றேன், இங்க வச்சுட்டு மறுபடியும் கர்சரை வந்து இங்க மூவ் பண்றேன், இந்த லாஸ்ட் டாப் பாட்டம்க்கு மூவ் பண்றேன். இங்க கீழே வந்து உங்களுக்கு டேட் ரேஞ்சுங்கிறத கொடுத்துரும். 44 bars 64 days அப்படிங்கறது எடுத்திருக்கு. 64 நாட்கள் வந்து எடுத்திருக்கு இங்கிருந்து இங்க மூவ் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதும் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சில 64 இடத்துல bars 64 bars வந்து இல்லைங்க சார், 64 டேங்களா? days ஓகே. இல்ல 44 டெய்லி சார்ட். barsன்றது. ஆமாங்க சார், இந்த 44 barsங்கிறது இந்த பாரோட கவுண்ட், கேண்டில் ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அதோட ஓகே. கவுண்டிங். ஈச் பார் வந்து இந்த கேஸ்ல வந்து 1 day தானே ஈச் பார்? எஸ் எஸ். ஓகே. ரெண்டாவது இருக்கிறது டைம் 64 days எடுத்திருக்கு, இன்க்ளூடிங் ஹாலிடே எல்லாமே கணக்கு எடுத்திருக்கு. So not only market 64 days. Yes sir. Okay. ஏங்களா? ஓகே ஓகே. இதுக்காக நான் பிரைஸ் ரேஞ்சும் டேட் ரேஞ்சும் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா சிம்பிள்ஸ் எமோஜிஸ் எல்லாமே நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பர்சனல் ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னா, லைக் இந்த தம்ஸ் அப் போடுறீங்கன்னா இங்க வச்சு இங்க தம்ஸ் அப் செலக்ட் பண்ணி நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்க யூஸ் பண்றது உங்களோட பர்சனல் ரெஃபரன்ஸ் தான். இதெல்லாம் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியே கீழே வர்றீங்க, மெஷர் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும். இது என்ன டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்னா, நம்ம பிரைஸ் ரேஞ்சும் டேட் ரேஞ்சும் தனித்தனியா பார்த்தோம் இல்லைங்களா, இதை மொத்தமா ஒரே டூல்ல கொடுக்கறது தான் இது. ஸோ இங்கிருந்து இங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த டாப்ல இருந்து இந்த பாட்டம் கீழே வர்றதுக்கு உங்களுக்கு 1.24 rupeesங்கிறது கீழே வந்திருக்கு. இங்கிருந்து இங்க மூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 40 bars அதாவது 60 daysங்கிறது எடுத்திருக்கு. அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமா கம்பைன் பண்ணி பிரைஸ் ரேஞ்சும் டேட் ரேஞ்சும் கம்பைன் பண்ண டூல் தான் இது. ஓகேவா? இந்த டூல் நேம் மெஷர் சார். கம்பைன் மெஷர். ஓகே. அதுவும் அது தனி டூலா இருக்கா? ஓகே. எஸ் சார், தனியாவே இருக்கு உங்களுக்கு. ஓகே. இது வந்து காம்பினேஷன் ஆஃப் டேட் அண்ட் பிரைஸ் ரேஞ்ச். எஸ். ஓகே. ஸோ அதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஜூம் இன் சார். ஜூம் இன். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து சுருங்கி இருக்கு அப்படின்னா, இதை நான் ஜூம் பண்ணி பார்க்கணும்னா இந்த ஜூம் இன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்டு பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்க. பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஜூம் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி மைனஸ் பட்டன், ஜூம் இன் ஜூம் அவுட். இன்னொரு வாட்டி பண்றேன். ஜஸ்ட் மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்க. அதாவது ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணணும், ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணுங்க. இந்த ரெக்டாங்கிள் மாதிரி வருது இல்லைங்களா, எவ்வளவு தூரம் நீங்க ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் வச்சுட்டு அப்படியே மவுஸ் பட்டனை ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது ஜூம் ஆயிடும். அப்புறம் ஜூம் அவுட். இதுதான் சார் ஜூமிங். சோ இது வந்து கேண்டில்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா அனலைஸ் பண்றப்போ யூஸ் பண்ணுவோம். ஓகே. எஸ். ஸோ இப்படி வந்து ஷ்ரிங்க் பண்றீங்க, பின்னாடி ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறீங்க, போயிட்டீங்க. இப்போ மறுபடியும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணி இப்படி ஜூம் பண்ணிக்கலாம். வேணும்னா மறுபடியும் ஜூம் அவுட் கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆயிடும். அதுக்காக இதை யூஸ் பண்ணுங்க. கிளியர் சார்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்னெட் மோட் அப்படிங்கிற ஒரு ஐகான் இருக்கு. இது எதுக்காக யூஸ் ஆகும்னா, இப்போ நான் ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் சார். நான் வந்து இந்த டாப்ல அந்த விக் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன்ல இருந்து பாட்டம் இந்த லைன் தான் வரையணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் எக்ஸாக்டா நான் அந்த பாட்டம் டாப்ல இருந்து பாட்டம் வரைஞ்சிருக்கேனான்ட்டு ஜூம் பண்ணி பார்க்குறேன், கிடையாது இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. இங்கேயும் அதே மாதிரி தான், இங்க லைன்ங்கிறது இங்க இருக்கு, நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அக்யூரேசியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த மேக்னெட் மோடை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மேக்னெட் மோடை வந்து நான் கிளிக் பண்ணிட்டு
இப்போ நான் ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு கர்சரை வந்து மூவ் பண்றேன். கிட்ட வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் பண்றது தெரியுதுங்களா? இந்த லைன் கிட்ட இப்படி வர்றேன் நான், இன்னும் கர்சர் அங்க வரல, ஆனா வந்து அதை அட்ராக்ட் பண்ணிக்குது தெரியுதுங்களா? இப்போ நான் ஒரு கிளிக் பண்றேன். சரி, கீழே வந்துட்டு இந்த பாட்டம் கிட்ட நான் கொண்டு போறேன், ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் ஆயிருக்கு தெரியுதுங்களா? ஸோ என்னோட அக்யூரசி ஆஃப் அனாலிசிஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிறேன் மேக்னெட் மோட். ஸோ இதை வந்து ஜூம் இன் பண்றேன், கரெக்டா எக்ஸாக்டா அந்த விக்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கு தெரியுதா? கரெக்ட். அதே சோ இது வந்து மெயினா விக் டு விக் வந்து கரெக்டா கனெக்ட் பண்றது. ஓகே. அல்லது பாடி க்ளோஸ் டு க்ளோஸ் கூட இது அட்ராக்ட் பண்ணும். நம்ம வந்து விக் டு விக்குக்காக யூஸ் பண்றோம். ஜஸ்ட் இங்க நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இங்க கிட்ட கொண்டு போறேன்னா எக்ஸாக்ட்லி இந்த க்ளோஸ்ல வந்து அட்ராக்ட் ஆகி. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த விக்கு கிட்ட கொண்டு போனாலே அது ஆட்டோமேட்டிக்கா அக்யூரேட்டா வந்து பிளேஸ் ஆயிடும். கிளியரா? பட் மோஸ்ட்லி நம்ம விக் டு விக் தானே யூஸ் பண்ணுவோம் நம்ம எல்லா அனாலிசிஸுமே விக் டு விக் தான் சார் பண்ணுவோம். ஓகே, பாடிக்கு போகாது. ஓகே. ஆமாம் சார். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்டே இன் டிராயிங் மோட். ஸோ அதை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ ட்ரெண்ட் லைனை வந்து நான் கண்டினியூவா ட்ரா பண்ணணும்னா இதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். எனேபிள் பண்ணிட்டேன்னா நீங்க எந்த ஒரு டூலையுமே உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டிக்காக கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லாக் ஆல் டிராயிங் டூல்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் வந்து சார்ட்டை வந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், சென்டர்ல ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் கிளிக்கு இப்படி மூவ் பண்ணும்போது இந்த நான் ஆல்ரெடி வரைஞ்சிருந்த டூல் வந்து மூவ் ஆயிடுச்சு தெரியுதுங்களா? ஸோ இது மூவ் ஆகக்கூடாது, நான் சார்ட்டை மட்டும்தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த லாக் ஆல் டிராயிங் டூல்ஸை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்க டூல் மேலேயே வச்சு டிராக் பண்ணாலும் வெறும் சார்ட் மட்டும்தான் மூவ் ஆகும். அந்த டூல்ங்கிறது ரிமைன்ஸ் த சேம் பொசிஷன். இட் ரிமைன்ஸ் த சேம் பொசிஷன். ஸோ அதுக்காக வந்து நான் லாக் ஆல் டிராயிங் டூல்ஸ் ஆப்ஷனை வந்து எடுத்துப்பேன். இல்லையா சார்? அப்படியே கீழே வந்தேன்னா ஹைட் ஆல் டைம் சொல்லுங்க. லாக் ஆல் டூல்ஸ் பத்தி. இப்போ நான் ஜஸ்ட் வந்து இது எனேபிள் ஆகல லாக். இப்போ சார்ட்டை மூவ் பண்ணணும்னு நினைச்சு நான் மூவ் பண்ணும்போது அதுல இருக்கிற டூல்ஸ் வந்து எனக்கு மூவ் ஆயிடும் எனக்கே தெரியாம. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா லாக்கை வந்து எனேபிள் பண்ணிட்டு அந்த டூல் மேலேயே வச்சு நான் சார்ட்டை வந்து மூவ் பண்ணாலும் அந்த டூல்ங்கிறது மூவ் ஆகாது, அதே இடத்துல தான் இருக்கு. ஓ, லைன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி டிரா பண்ணி வச்சிருக்க லைன்ஸ்லாம் மெஸ் அப் ஆகாது. ஓகே. எஸ் சார், கரெக்ட். ஓகே, கிரேட். யூஸ் பண்ணு. எஸ். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆல் டிராயிங் டூல்ஸ். இப்போ நான் டெம்பரரியா இதை ஹைட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஹைட் கொடுத்துருங்க. அன்ஹைட் ஹைட். ஸோ அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே இருக்கிறது சிங்க் அப்படிங்கிற ஒரு டூல். இதை வந்து நான் மேலே ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னங்கிறது. ஸோ அப்படியே அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ட்ரீஸ். ஸோ இதை செலக்ட் பண்றேன். இப்போ இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டூலுக்குமே வந்து செட்டிங்ஸ் எல்லாம் இங்க ஆப்ஜெக்ட் ட்ரீல வந்துடும். ஆப்ஜெக்ட் ட்ரீல வந்துடும். ஸோ இது நான் இண்டிவிஜுவலா ஒரு டூலை வந்து ஹைடு பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு ட்ரெண்ட் லைனை ஹைடு பண்றேன் தெரியுதுங்களா? அன்ஹைடு பண்ணணும், ஹைட் அன்ஹைட் இதெல்லாம் பண்ணணும்னா இண்டிவிஜுவலா நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டிவிஜுவலா லாக்கும் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்றது எல்லாமே நீங்க இதுல வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஆப்ஜெக்ட் ட்ரீஸ். ஓகே. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரிமூவ் ஆல் டிராயிங் டூல்ஸ். இப்போ நான் வரைஞ்ச டூல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும்னா இந்த டஸ்ட்பின் சிம்பிள் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். மறுபடியும் நான் வரைஞ்சது வேணும் அப்படின்னா இந்த அன்டு ரீடு பட்டன் இருக்கு இல்லையா, இங்க மேல இருக்கும், இங்க பாருங்க அன்டு ரீடு. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க அன்டு ரீடு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம மைக்ரோசாஃப்ட்ல எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா ஆஃபீஸ்ல, அந்த மாதிரி அன்டு ரீடு பட்டன்ஸ் இது. எஸ். ஓகே. ஸோ இது எல்லாம் தான் டெக்னிக்கல் டூல்ஸ் அப்படிங்கிறது. இது யூஸ் பண்ண தெரிஞ்சாலே நான் ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறத சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். கிளியருங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க சார்? இப்போ இந்த டூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சார் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க ஏதோ அட்வான்ஸ் ட்ரைனிங், அது வந்து வேற ட்ரைனிங்களா இல்ல இதுலயே வருது? எஸ் சார். இது வந்து ஒன்ஸ் நீங்க பேசிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களால ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியுது அப்படின்னா நீங்க அட்வான்ஸுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே. அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கோர்சஸ் ஆர் தட். பேட்டர்ன்ஸை வச்சு ட்ரேட் பண்றது அக்ரெசிவ் ட்ரேடிங்காக. அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா கூட உங்களோட டூல்ஸ் எல்லாமே
நீங்க ப்ரீமியம் பே பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல, உங்களுக்கு ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கும். அதை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போதைக்கு நம்ம அதை பத்தி எதுவும் செக் பண்றது இல்லை சார். ஓகே, அது Okay. தனி கிளாஸ், தனி ஃபீஸுங்களா அதுக்கு? ஆமாங்க சார். ஓகே ஆமாங்க சார். ஓகே. ஓகே சார். சரிங்க சார். ஃபர்தரா நம்ம வந்து டாப்ல ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது எல்லாம் என்னங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ நீங்க எல்லா அனலைஸுமே பண்ணிட்டீங்க, லைக் வந்து இங்கிருந்து எல்லா அனலைஸுமே பண்ணிட்டீங்க. திடீர்னு வந்து சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆயிருது அப்படின்னா நீங்க பண்ண அனாலிசிஸ் எல்லாமே சேவ் ஆயிருக்காது. திரும்ப நீங்க வோடாஃபோன் சார்ட் ஓபன் பண்ணாலும் சேவ் ஆயிருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த அனாலிசிஸ் பண்ணி முடிச்சுட்டு இங்க கிளவுட் ஏரோ சிம்பிள் இருக்குல்ல, அப்வர்ட் ஏரோ சிம்பிள், இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சார்ட் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க சார்ட் லேஅவுட் நேம் கேக்குது. இப்போ வோடாஃபோன் அப்படின்னா வோடா, இன்னைக்கோட டேட் 24ங்களா, 24/12/2020 அப்படிங்கிறத சேவ் பண்ணிக்கிறேன், நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க அதர் சார்ட் போறீங்க, எஸ்பிஐ போறீங்க அப்படின்னா எஸ்பிஐ போய்க்கோங்க. போயிட்டு திரும்ப நான் அந்த வோடாஃபோன் சார்ட்டை எடுக்கணும்னா இங்க கிளவுட் டவுன் ஏரோ சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இதை கொடுத்துட்டு திரும்ப வோடாஃபோன் சார்ட் எடுத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ணி வச்சது அப்படியே இருக்கும். ஓகே, Delete இது எக்ஸ்பைரி டேட் இருக்குங்களா? எவ்வளவு நாள் சேவ் ஆயிருக்கும் unless இல்ல, I இல்லைங்க delete சார். or ஓகே ஃபார் எவர்? லைஃப் லாங் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே அந்த நீங்க அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ Okay. எந்த சிஸ்டம்ல வேணாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கு எதுவும் லிமிடேஷன்ஸ் இருக்குங்களா? எத்தனை சார்ட் நான் சேவ் பண்ண முடியும் per இல்ல sign- இல்லைங்க சார், அந்த sign up? மாதிரி இல்லை. investing.com பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஓகே ஓகே சார், எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது லே அவுட் சார். லே அவுட் அப்படிங்கிறது எதுக்காகனா, நீங்க அட் எ டைம்ல ஒரே சார்ட்ல 8 டிஃப்ரெண்ட் சார்ட்ஸை வந்து உங்களால வியூ பண்ண முடியும். தெரியுதுங்களா? ஒரே விண்டோவில் 8 டிஃப்ரெண்ட் சார்ட்ஸை வந்து உங்களால வியூ பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 சார்ட்டை வச்சு நான் சொல்றேன். ஒரே டைம்ல 2 சார்ட் இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சார்ட்ல அவுட்லைன் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும், தெரியுதுங்களா? இது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சார்ட் வந்து ஆக்டிவா இருக்கு. இப்போ நீங்க டைம் ஃப்ரேம்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த சார்ட்ல மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், இதுல உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. இதுவே நீங்க ட்ரெண்ட் லைன் ஏதாவது டிரா பண்றீங்கன்னா இங்க இருந்து டிரா பண்ணீங்கன்னா பக்கத்துல இருக்கிற சார்ட்லயும் ரெஃப்ளெக்ட் ஆகும். அது எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த சிங்க் பட்டன் இருக்கு இல்லையா, இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு சார்ட்ல வரைகிறது இன்னொரு சார்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகாது. தெரியுதுங்களா? இங்கதான் நீங்க வரைஞ்சீங்க, இது ரெஃப்ளெக்ட் ஆகல, தெரியுதா? அதுக்காக தான் இந்த சிங்க் பட்டன். ஸோ அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் சார்ட்டும் நீங்க பாத்துக்கலாம். இங்க வந்து வோடாஃபோன் பாக்குறீங்க, அடுத்த ஸ்லைட்ல இப்ப இதை கிளிக் பண்ணோன்னே இது ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இங்க போயிட்டு எஸ்பிஐயோட சார்ட்டும் நீங்க பார்க்கலாம். மல்டிபிள் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஒரே விண்டோவில் வச்சு ஆ. பார்க்குறதுக்கு. ஒரே விண்டோல வச்சு நீங்க பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த லேஅவுட்ங்கிறது யூஸ் ஆகும். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, கேமரா பட்டன். இது எதுக்காகனா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக. உங்களோட இமேஜுக்குன்னு ஒரு யூஆர்எல் வந்து கிரியேட் ஆகிடும். இன்கேஸ் நீங்க குரூப்ல வந்து உங்களோட அனாலிசிஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு அங்க ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல சேவ் இமேஜ் கொடுத்துட்டு கூட இந்த மாதிரி ஒரு இமேஜுங்கிறது உங்களுக்கு தனியா சேவ் ஆகிடும். இதை சேவ் பண்ணிட்டு பர்சனலா சேவ் பண்ணி நீங்க இமேஜ் ஃபார்மேட்ல கூட சென்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த கேமரா பட்டன் அப்படிங்கிறது இங்க இருக்கு இல்லையா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்க இருக்கிறது அலர்ட். இப்போ நீங்க ஒரு அலர்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ 10 ருபீஸ்ல ட்ரேட் ஆகுது, 11 ருபீஸுக்கு போனா எனக்கு ஒரு அலர்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த அலர்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நான் அதை ட்ரேடிங் வியூல காமிக்கிறேன் என்னங்கிறது. இதுல வந்து ஏதோ கிளிச்சுன்னு நினைக்கிறேன், ஓப்பன் ஆகல. ஸோ 11 ருபீஸ் அப்படிங்கிற ப்ரைஸை வந்து கொடுத்து நீங்க அலர்ட்டுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் அந்த ப்ரைஸை டச் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் ஆப்லயோ நீங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதுல வந்து அலர்ட் வந்துடும் உங்களுக்கு. கிளியரா? அதுதான் இந்த அலர்ட் சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து அண்டோ ரீடு. நெக்ஸ்ட் மேல இருக்கிறது கம்பேர் சார். கம்பேர் ஆர் ஆட் சிம்பிள் அப்படின்னு இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படிங்கிறது. இப்போ வோடாஃபோன் சார்ட் இருக்கு, இதை வந்து நான் வந்து
ஏர்டெல் கூட கம்பைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க கம்பேர் இருக்கா, இதை கொடுத்துட்டு ஏர்டெல் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கீழே வந்திருக்கிற லைன் சார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஏர்டெல்லோட சார்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டு கம்பெனிஸ் வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஏர்டெல்லோட. ஸோ இது எப்படி பிஹேவ் பண்ணிருக்கு, எப்படி பிஹேவ் பண்ணிருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சேம் செக்டர்ல உள்ள டிஃபரண்ட் ஸ்கிரிப்ட். நீங்க என்ன வேற வேற ஸ்கிரிப்ட் கூட நீங்க செலக்ட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே சார். ஸோ இது வேணாம்னு நினைச்சீங்கன்னா இங்கே வந்துருங்க. இங்க இருக்கா ஏர்டெல் அப்படின்னு, இதுல இந்த டெலீட் பட்டன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். கிளியர் சார்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வர்றது உங்களுக்கு செட்டிங்ஸ், சார்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்ஸோட கலர் இருக்கு இல்லையா, இதை கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிதா? இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, வேணும் இன்கேஸ் நீங்க ஏதாவது விருப்பப்படுறீங்கன்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். வேற அதே மாதிரி பேக்ரவுண்டோட கலர் சேஞ்ச் பண்ணலாம். தெரியுதுங்களா? ஸோ அது எல்லாமே நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டைம் ஜோன்ஸ், கொல்கத்தாவோட டைம் ஜோன் வச்சுக்கோங்க, இல்லை நீங்க எந்த கண்ட்ரி இருக்கீங்களோ அதோட டைம் ஜோன் வந்து நீங்க வச்சுக்கலாம். செஷன் பிரேக் அப்படிங்கிறது, இப்போ நீங்க இன்ட்ராடே பண்ண போறீங்க அப்படின்னா 15 மினிட் சார்ட் வருவீங்க. ஒவ்வொரு ட்ரேடிங் டேக்கு நடுவுலையும் ஒரு பிரேக் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். சார்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டைம் ஜோன்ஸ்ல செஷன் பிரேக் கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஒவ்வொரு ட்ரேடிங் டேக்கும் இடையில உள்ள கேப்ஸ் வந்து உங்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்துரும். வெர்டிக்கல் லைன், இங்க டாட்டர் லைன் தெரியுதா? ஸோ இது வந்து உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரும். ஸோ அதுக்காக நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் சார்ட். இங்க பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட் இருக்கும். இதுல நம்ம யூஸ் பண்றது கேண்டில் ஸ்டிக்ஸ் அண்ட் லைன் சார்ட். இந்த ரெண்டு சார்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கேண்டில் ஸ்டிக் சார்ட்டும் லைன் சார்ட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் கம்மிங் டு இது வந்து உங்களுக்கு டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ இங்க வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஒரு சார்ட்னா என்ன, அதுல டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி சேவ் பண்ணணும், ஷேர் பண்றது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க சார்? சார் இந்த ஐக்கு கீழே இருக்கிற கொஞ்சம் பட்டனை கொஞ்சம் சொல்லுங்க. எந்த ஐ சார்? ஓ, இங்க லாக் பட்டன் அது கீழே தருது சார். இப்போ நீங்க ரெண்டு லேஅவுட் யூஸ் பண்றீங்க, ரெண்டு சார்ட் பாக்குறீங்கன்னா, இப்போ அது எனேபிள் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்க டிரா பண்றது இங்கேயும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது சேம் சார்ட் வச்சு பாக்குறீங்கன்னா, இப்போ இங்கேயும் வோடாஃபோனே இருக்கு. சேம் சார்ட் எந்த சினாரியோல கம்பேர் பண்ணுவோம்? புரியலைங்க சார். சேம் சார்ட் சைடு பை சைடா டிஃபரண்ட் டைம் ஃப்ரேம்ல மேபி கம்பேர் பண்ற மாதிரி சினாரியோ வரும். கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இங்க வரைகிறது இங்கேயும் ரெஃப்ளெக்ட் ஆகுதா? இது ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. சிம்பிள் சார். எதை டிசேபிள் பண்ணும்? இந்த இடத்த, இந்த ஐ பட்டனுக்கு கீழே இருக்கிறத டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்க நீங்க டிரா பண்றது. ஓகே. சிங்க் டிராயிங். ஓகே ஓகே, थैंक यू சார். ஓகே சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? அந்த இண்டிகேட்டர்ஸ்னு ஒன்னு இருக்குல்ல செட்டிங்ஸ் பக்கத்துல, இதுங்களா? இது வந்து நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல சார். இந்த இண்டிகேட்டர்ஸ்ங்கிறத நம்ம யூஸே பண்ண போறது இல்ல. ஸோ அதனால அதை நம்ம பார்க்கவும் தேவையில்லை சார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். அந்த இது லேஅவுட் போட்டிங்க இல்லையா ரெண்டு சார்ட்? எஸ் மேடம். இப்போ ரெண்டு வந்து வேற வேற கம்பெனி நம்ம அனலைசிஸ் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. சோ ரெண்டுமே சினாரியோட ரெண்டுமே ஃப்ளக்சுவேஷன் ஆயிட்டே தான இருக்கும். அந்த மாதிரி தானே? இல்ல ஒண்ணு வந்து எனேபிள் பண்ணும்போது டிஸ்பிளே பண்ணும்போது இதா இல்ல ரெண்டுமே காமிக்குமா? ரெண்டுமே ஆக்டிவா பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் காமிச்சிட்டு தான்.
ஓகே 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 சார், தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே சார். சரி, நெக்ஸ்ட் மேக்ஸிமம் எத்தனை லேஅவுட் போலாம் ஒரே விண்டோல? ஒரே விண்டோல அப் டு 8 வரைக்கும் போகலாம் சார். ஓகே 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 சார், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட்டான நமக்கு tradingview.com. குயிக் கொஸ்டின் சார். ஃபார் எக்ஸாம்பிள் 8 ஷூர் சார். லேஅவுட்ஸ் நான் வச்சிருக்கப்போ லைவ் மார்க்கெட்ல அந்த 8 விண்டோவும் லைவா அப்டேட் ஆகுமா? ஆமாங்க சார், கண்டிப்பா அப்டேட் ஆகும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே, சார் ஒரு சின்ன டவுட் சார். சார் ஆக்சுவலி சொல்லுங்க சொல்லுங்க சார் ஒரே ரெண்டு சார்ட் வருது இல்லைங்களா, லெஃப்ட் ரைட்ல. ஸோ ஒரு சார்ட்ல ஒரு கம்பெனியும் இன்னொரு சார்ட்ல இன்னொரு கம்பெனியும் வர வைக்க முடியுமா சார்? தாராளமா சார். அதான் காமிச்சிருந்தீங்களா, ஃபர்ஸ்ட் வோடாஃபோன், செகண்ட் எஸ்பிஐ. தாராளமா நீங்க செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈவன் ஓகே சார், ஓகே தேங்க்ஸ். 8 லேஅவுட்ஸ்லயும் டிஃபரெண்ட் கம்பெனிஸ் வச்சுக்கலாம். 8 ஸ்கிரிப்ட்ஸ் கரெக்ட்? தாராளமா தாராளமா சார். ஓகே 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 சார், தேங்க்ஸ். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து we are going to see about tradingview.com. ஃபர்ஸ்ட் investing.com பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து tradingview.com செக் பண்ணிடலாம். அது என்ன வெப்சைட்னா சேம் தான், உங்களுக்கு சார்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ற வெப்சைட் தான். அந்த investing.com மாதிரியே தான் இருக்கும். பட் ஒரு சில டிஃபரன்சஸ் வந்து இருக்கும் ரெண்டுக்கும். அது என்னங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ கூகுள் போய்க்கோங்க. ஸோ கூகுள் வந்துட்டு tradingview.com அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்துருங்களா உங்களுக்கு? சேம் தான், அந்த சர்ச் பாக்ஸுங்கிறது டாப்ல வந்துடும். இப்போ நீங்க வோடாஃபோன் சார்ட் இங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வோடாஃபோன் ஐடியா ஸ்டாக் என்எஸ்சின்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணினீங்கன்னா சேம் வந்து ஒரு டெக்னிக்கல் டேட்டா இல்லாத ஒரு சார்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு சார்ட் ஓப்பன் ஆகும். நம்ம பார்க்கறது எல்லாமே டெக்னிக்கல் ஃபுல் ஃபீச்சர்டு சார்ட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்கு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்களா இதுக்கும்? எஸ் சார், டெஃபினெட்லி. இங்க ஹோம் பேஜ் போனீங்கன்னா இந்த இடத்துல சைன் அப் அதாவது அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. We cannot use the same account, right, from trading, investing? டிஃபரெண்ட் அக்கவுண்ட்ஸ் வேணும் சார். Okay. இது ட்ரேடிங் வியூ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சோஷியல் மீடியா மாதிரியே தான். அதாவது நீங்க ஒரு எஃபில போஸ்ட் போடுவீங்க இல்லையா, போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்களோட ஐடியாஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணலாம். அதை வந்து அதர் ட்ரேடர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இதுல அவைலபிள் இருக்கு tradingview.com. Sure. ஸோ இப்போ வந்து சார்ட்டுக்கு வந்துட்டீங்க. அந்த டூல்ஸ்ல இருந்து எல்லாமே லுக் லைக் சேம் தான். இதுல ஒரு சில அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதை வந்து என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ investing.com எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டூலையும் நீங்க இண்டிவிஜுவலா தேடி செலக்ட் பண்ணி எடுக்கணும். இங்க வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான டைம் ஃப்ரேம்ஸ் முதற்கொண்டு இங்க ஸ்டார் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்க ஸ்டார் போட்டு வச்சுக்கலாம். ஸ்டாருங்கிறத நீங்க போட்டு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா முன்னாடியே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆயிரும். இப்ப ஈஸியா வந்து நீங்க டைம் ஃப்ரேம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மந்த்லி போறேன், மந்த்லில இருந்து டெய்லி வர்றேன், டெய்லியில இருந்து 1 hour அப்படிங்கறது ஈஸியா உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, டூல்ஸ்லயும் உங்களுக்கு ஃபேவரட்டான டூல்ஸை வந்து ஸ்டார் போட்டுக்கலாம், ஃபேவரட் போட்டுக்கலாம். போட்டீங்கன்னா தனியே இந்த மாதிரியான ஒரு டூல் பார் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இங்க வந்து நீங்க ஈஸியரா இந்த டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஃபாஸ்டா இருக்கும் உங்களோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது, ஃபாஸ்டா இருக்கும். இப்போ மறுபடியும் நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போடணும் அப்படின்னா ஈஸியா என்னால போட்டுக்க முடியும். இங்க வந்து ஹைலைட் பண்றேன். இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும்
நான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியா யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் கம்பேர்ட் டு investing.com. அதே மாதிரி இங்க ஒரு டூலை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா நீங்க எவ்ரி டைம் சைன் அப் பண்ணும்போதும் அது அப்படியே இருக்கும். இதே investing.comல எவ்ரி டைம் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு இதுல ட்ரேடிங் வியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, இது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். எவ்ரி 5 minutes ஒன்ஸ் வந்து நீங்க இண்டிவிஜுவலா சேவ் பண்ணணுங்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா இந்த சார்ட் அப்படிங்கிறது சேவ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கிரிப்ட்ல இருந்து இன்னொரு ஸ்கிரிப்ட் வந்து ஈஸியா ஸ்கிப் பண்ண முடியும். அங்க வந்து ஒன்லி போர்ட்ஃபோலியோ மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். இங்க நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கிரிப்ட்ஸ். தெரியுது இல்லைங்களா? உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்கிரிப்ட்ஸை வந்து நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். சார் ஒரு குயிக் கொஸ்டின். ஆக்சுவலா இப்போ நம்ம இந்த டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்றது வந்து ஒன்லி ஃபார் அனாலிசிஸ், ரைட்? பட் regardless of the time frame I select, it will show the current live data from the live market, right? Yes sir, correct. Okay. So this is only for analysis, the time frame. Okay. Yes sir, yes. Okay sir. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது, நீங்க இந்த போஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ நீங்க அனலைஸ் பண்ணது எல்லாமே நீங்க ஈஸிலி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதாவது போஸ்ட் நீங்க போடுற மாதிரி, ஒரு FBல போஸ்ட் போடுற மாதிரி. ரெண்டாவது, பார் ரிப்ளே அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் இருக்கு இதுல. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பார் ரிப்ளே. இப்போ இதை கிளிக் பண்றேன், ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். இப்போ இந்த போர்ஷன்ல வச்சு நான் மவுஸை வந்து லெஃப்ட் கிளிக் பண்றேன் அப்படின்னா அந்த வெர்டிக்கல் லைனுக்கு ரைட் சைட்ல இருக்கிற டேட்டா எல்லாம் எரேஸ் ஆயிடும். இந்த மாதிரி எரேஸ் ஆயிடும். இப்போ நான் வந்து அனலைஸ் பண்ணலாம். பேக் டெஸ்ட் பண்றதுக்காக நான் அனலைஸ் பண்ணது கரெக்டா போகுதா அப்படின்னு பாக்குறதுக்காக அனலைஸ் பண்ணிட்டு இங்க பிளே பட்டன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தனியா ஒரு விண்டோல பிளே பட்டன் வந்து இந்த பிளேவை கொடுத்தேன்னா நான் அனலைஸ் பண்ண மாதிரியே மார்க்கெட்டுங்கிறது போயிருக்கா அப்படிங்கிறத ஈஸியா என்னால செக் பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூச்சர் வந்து investing.comல கிடையாது. ஒன்லி அவைலபிள் ஆன் tradingview.com. பார் ரிப்ளே மூடை வந்து நீங்க இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு டெய்லி சார்ட் வரைக்கும் இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணணும்னா நான் ஒன் டே பேக் இல்லைன்னா ஓல்டு டேட்டாவில் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருந்ததை இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்ல நம்ம ப்ரிடிக்ஷன் எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கறதுக்குங்களா? எஸ் சார். ஓகே. ப்ரீவியஸ் டேட்டாவை வந்து எரேஸ் பண்ணிக்க முடியும். இனிமேல் அப்ப வந்து இது கரண்ட் டேட்டாவா மாறிடுமா உங்களுக்கு? நீங்க ஃபியூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். வந்து whether it goes right or wrong, you can check that. ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் ப்ரிடிக்ட் பண்ணி ட்ரா பண்ணி வச்சிருந்த டூல்ஸ் லைன்ஸ்லாம் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல உள்ள டேட்டாவுக்கு ப்ரிடிக்ஷன் வந்து ஓரளவு அலைன் ஆயிருக்கான்னு பார்க்குறேன். ஓகே. எஸ் கரெக்ட். அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியான ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. கம்பேர்ட் டு investing.com, tradingview.com இஸ் பெஸ்ட். ஆனா ஒரு இந்த ரீப்ளே எங்க இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க? ஐ மீன் ரீப்ளே ஃபீச்சர் எங்க இருந்து? ஓகே. பார் ரீப்ளே. ஓகே. பார் ரீப்ளே. ஓகே. ஐ மேக் a note. ஓகே. கமிங் டு டிஸ்அட்வான்டேஜஸ், இங்க வந்து நீங்க லே அவுட் செலக்ட் பண்ணலாம். பட் நீங்க ஒரு அப் டு ஒரு 2 சார்ட்டை வந்து ஒரே டைம்ல பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க பிரீமியம்ங்கிறது பே பண்ற மாதிரி இருக்கும். investing.comல எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு. இங்க வந்து நீங்க பிரீமியம் பே பண்ணால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஸோ அது நெசசிட்டி கிடையாது. நீங்க பிரீமியம் பே பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணி கூட நீங்க அனலைசிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒன்ஸ் நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா போறீங்க அப்படின்னா இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் பர்ச்சேஸ் த பிரீமியம் பேக்கேஜ். கிளியருங்களா? ஓகே சார். ஸோ எனி டவுட்ஸ் இன் tradingview.com சார் கம்பேர்ட் டு investing.com? இதுலயாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இந்த ட்ரேடிங் வியூல கீழே வந்து வால்யூம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் செக் பண்ணணுங்கிறது இல்லை மேடம். ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. சார் பார் ரீப்ளே ஒன்ஸ் மோர் சொல்லுங்க சார் கொஞ்சம் ப்ளீஸ்.
ஷூர் சார். ஒன்றும் இல்லை, இந்த பார் ரிப்ளை மோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். இங்கே இருக்கு இல்லையா, இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வரும். இப்போ இந்த லைனை எங்கே வச்சு நீங்கள் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த லைனுக்கு ரைட் சைடில் இருக்கிற டேட்டா எல்லாம் எரேஸ் ஆகிடும். இப்போ இங்கே வச்சு நான் லெஃப்ட் கிளிக், இது எல்லாமே எரேஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா எரேஸ் பண்ணலாம். டெக்னிக்கல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கு, மேபி இங்கே போயிட்டு கீழே வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ பண்ணி நீங்கள் உங்களால் செக் பண்ண முடியும், நான் அனலைஸ் பண்ணது கரெக்டாக போயிருக்கா அப்படிங்கிறது உங்களால் செக் பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ. அண்டர்ஸ்டுட். எஸ், தேங்க்யூ. கிளியருங்களா? சரி, டவுட்ஸ்? ஓகே, ஃபைன் சார். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல்ஸ்ல சொல்லுவாங்களாங்க ஆக்சுவலா இந்த ரீப்ளே ஃபீச்சர் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, ட்ரை பண்றது? ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட்டு நான் சிம்பிளாக சொல்கிறேன். டெக்னிக்கல்ஸ் முடிப்பீங்க, முடிச்சுட்டு சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சார்ட்ல நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? இப்போ அனலைஸ் பண்ணிடுவீங்க, நாளைக்கு வந்து மார்க்கெட் இப்படி போகலாம் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு 4 நாளோ 5 நாளோ வெயிட் பண்ணாதான் நீங்க அனலைஸ் பண்ண மாதிரி போயிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன, இந்த பார் ரிப்ளேவை யூஸ் பண்ணி யூ கேன் எரேஸ் த பாஸ்ட் டேட்டாஸ் வந்து உங்களால எரேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கிருந்து எரேஸ் பண்ணிட்டீங்க, இந்த வெர்டிகல் லைனை கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா எரேஸ் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் சினாரியோவை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணலாம். இதுதான் இப்போ உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட் சினாரியோ. இப்போ நீங்க அனலைஸ் பண்றீங்க, மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் கீழே வரும் அப்படின்ட்டு. நீங்க என்ன செக் பண்ணிக்கலாம், நான் பண்ண அனாலிசிஸ் கரெக்டா இருக்கா, போகுதா, ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாமே உங்களால செக் பண்ணிக்க முடியும். ப்ளே பண்ணி நீங்க செக் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ஃபீச்சர். கிளியருங்களா? ஓகே சார், நெக்ஸ்ட் வெப்சைட்ஸ்க்கு நம்ம போகலாம். So analyze பண்ணி வச்சிட்டு அந்த 2 days or whatever the time frame we predicted, we have to wait for those days, right? Yes sir. Okay. Thanks. Yeah, thank you. So next வந்து moneycontrol.com. Just a minute sir. So third one வந்து moneycontrol.com. moneycontrol.com and the last one வந்து forex factory. இப்போ வந்து நம்ம moneycontrol.com பத்தி செக் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை சார், moneycontrol.com அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் டேட்டாஸ். இப்போ வந்து நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கம்பெனில பண்ண போறீங்க. அட்லீஸ்ட் அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, ப்ரீவியஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக்கான நாலேஜாவது எனக்கு வேணும். இப்போ ப்ரீவியஸ் குவார்டர்ல வந்து ஒரு கம்பெனி லாஸ் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பேசிக்கான நாலேஜ் நான் எங்க போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா moneycontrol.comக்கு நீங்க போயிட்டு யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ட்ரேடிங் கூகுள்ல போயிட்டு moneycontrol.com அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. So quick question, இது வந்து only Indian market இருக்குங்களா? Yes sir, only for Indian markets. Okay. சார், இந்த ட்ரேடிங் வியூலயே வந்து நீங்க வந்து ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்லாம் பார்க்க முடியாதா? ட்ரேடிங் வியூல ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்து அதுல பாக்குறதுக்கும் இப்போ நீங்க என்எஸ்சி வெப்சைட்ஸ்லயே வந்து நீங்க பார்க்கலாம், இல்லைன்னு சொல்லல. பட் moneycontrol.comல போய் பாத்தீங்கன்னா எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். ஓகே, நீங்க பார்க்கணும், நீங்க தனித்தனியா போயிட்டு பார்த்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ moneycontrol.comக்கு வந்து நான் வர்றேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ டு moneycontrol.com. ஸோ இந்தியன் கம்பெனி ஏதாவது லைக் ஐடிசி அப்படிங்கிறது
இங்க இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்எஸ்சியில் வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகுது, இன்னைக்கு டேவோட ரேஞ்ச் எவ்வளோ, இதே இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகுது, இந்த மாதிரியான எல்லா டேட்டாஸுமே வந்து உங்களால் இங்கே செக் பண்ணிக்க முடியும். கீழே வந்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூவோட சார்ட் உங்களுக்கு இங்கே வந்து கூட அவைலபிளாக இருக்கும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இட்ஸ் பவர்ட் பை tradingview.com. மணி கண்ட்ரோல்லே உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்கு அட்வான்ஸ் சார்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ நியூஸ், இந்த கம்பெனி சம்பந்தமா ஏதாவது நியூஸ் வருது அப்படிங்கிறதையும் இதுலயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க moneycontrol.com. கார்பரேட் ஆக்ஷன் கீழே இருக்கு இல்லைங்களா? இது யாஹூ ஃபைனான்ஸை விட வெரி இன்ஃபர்மேட்டிவ் சைட்டுங்களா? ஏன்னா யாஹூ ஃபைனான்ஸ்ல ஓகே. இன்னும் சார் அது நான் கேள்விப்பட்டது இல்லை. மேபி உங்களோட பர்சனல் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஐ திங்க் சீசர் வந்து யூஎஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸ்க்கு கேட்குறாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். இது வந்து பியூர்லி ஃபார் இந்தியன் மார்க்கெட்ஸ். இந்தியன் கம்பெனியோட சார்ட்ஸை வந்து நீங்க இதுல வந்து நீங்க பார்த்து. ஓகே, கார்பரேட் ஆக்ஷன். இந்த கம்பெனிஸ் வந்து லாஸ்டா ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா கம்பெனி சம்பந்தமா? போர்ட் மீட்டிங்ஸ் ஏதாவது நடத்திருக்காங்களா? லாஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து 6th நவம்பர்ல வந்திருக்கு. டிவிடெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? லைக் போனஸ் 1:2 ரேஷியோல வந்து 2016ல வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான எல்லா விஷயமுமே ஒரு கம்பெனில என்னென்ன எப்பப்போ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நீங்க செக் பண்ணணும். ஸோ கீழே வந்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ் இருக்கும். இங்க இருக்கு இல்லைங்களா ஃபினான்ஷியல்ஸ். இதுல வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் போய்க்கோங்க. லைக் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இங்க நெட் ப்ராஃபிட் எவ்வளோ எல்லாமே உங்களால இங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு குவார்டர் ஒரு கம்பெனி அப்படிங்கிறது குவார்டர்லி ஒன்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணணும். அதோட இன்வெஸ்டர்ஸோட நாலேஜ்க்காக அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்ல போகுதா லாஸ்ல போகுதா அந்த மாதிரியான எல்லா டேட்டாஸுமே நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம் சார். ஸோ சேல்ஸ் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, அதுல ப்ராஃபிட் அப்படிங்கிறது எவ்வளோ பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் குவார்டர் வந்து ஒரு 1000 crores. இங்க இருக்கிறது எல்லாமே க்ரோர்ஸ். 3418 crores வந்து ப்ராஃபிட்ங்கிறது லாஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ல வந்து இவங்க காமிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஐடிசி வந்து ஒரு பேசிக்கா வந்து ப்ராஃபிட் தான் பண்ணுது, லாஸ் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக நீங்க இதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா வர வர என்னென்ன டேட்டாஸ் வேணுமோ நீங்க செக் பண்ணிக்கலாம். நம்ம மெயினா செக் பண்றது இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ். ஃபினான்ஷியல்ஸும் உங்களுக்கு கார்பரேட் ஆக்ஷன் தான் நம்ம மெயினா வந்து செக் பண்ணுவோம். அதுக்காக நீங்க moneycontrol.com யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளியருங்க? ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம forexfactory.comக்கு போகணும். forexfactory.com. ஸோ ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு forexfactory.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வருது இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ரிசல்ட், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாரெக்ஸ் கரன்சி ரிலேட்டட் நியூஸ். இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் இருக்கீங்களா குரூப்ல செஷன்ல? This is for only outside India, right? Only sir? Only outside India, right? Yes, it is for international markets. Forex market குண்டான டேட்டா இது. ஸோ ஒரு கரன்சி ரிலேட்டட் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நீங்க பண்ற கரன்சி ரிலேட்டடா ஓகே சார், நீங்க பண்ற கரன்சி ரிலேட்டடா ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படிங்கிறத இங்க நீங்க செக் பண்ண முடியும் சார்.
ஜஸ்ட் மோர் கொடுக்கு. ஸோ கம்மிங் டேஸ்ல என்னென்ன மாதிரியான நியூஸஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத யூ கேன் செக் ஹியர் சார். ஸோ இப்போ ஒரு கலர் வேரியன்ஸ் இருக்கும் சார் பேஸ்ட் ஆன் த இம்பாக்ட் ஆஃப் த நியூஸ். ஸோ இங்க வரப்போற நியூஸ்னால என்ன மாதிரியான இம்பாக்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்ல இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி சில கலர் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் அப்படின்னா ஜஸ்ட் எல்லோன்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஜேபிஒய் இருக்கு இல்லைங்களா, மண்டே வந்து 5:20 AM ஜேபிஒய் எல்லோ கலர் நியூஸ் இருக்கு. அதாவது எல்லோ அப்படின்னா லோ இம்பாக்டட் நியூஸ். ஸோ இந்த ஒரு நியூஸ்னால மார்க்கெட்ல எந்த ஒரு பெரிய இம்பாக்டும் இருக்காது. அதாவது ஜேபிஒய் கரன்சி பேர்ஸ்ல எந்த ஒரு இம்பாக்டும் இருக்காது அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. எல்லோ கலர் அப்படின்னா லோ இம்பாக்டட் நியூஸ். ஸோ ஆரஞ்சு கலர் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா ஆரஞ்சு கலர், இது வந்து மீடியம் இம்பாக்டட் நியூஸ். மீடியம் இம்பாக்டட் நியூஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ்னால அந்த கரன்சி பேர்ல ஒரு மீடியமான இம்பாக்ட் இருக்கும், பெரிய வாலட்டிலிட்டி இருக்காது அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட் கலர்ல இருக்கா இட் இஸ் ஹைலி இம்பாக்டட் நியூஸ். இந்த ஒரு நியூஸ்னால பர்டிகுலர் கரன்சில நல்ல வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது சார். ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து நான் எக்கானாமிக்கல் நியூஸ், எக்கானமி சம்பந்தம் இல்லாத நியூஸஸ் அது. ஓகே சார். இப்போ நான் இந்த நியூஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் வந்து ஒரு நியூஸ் வருது, அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்த்துட்டு நான் பை ஆர் செல் பண்றேன் அப்படின்னா அது தப்பு சார். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இங்க என்ன பண்றோம்னா இந்த நியூஸை வச்சுட்டு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணிருக்கணும். நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ லைக் வந்து ஏதோ ஒரு நல்ல ஹைலி இம்பாக்டட் நியூஸ் எடுத்துக்கலாம். லைக் January 7th வந்து யூஎஸ் அப்படிங்கிற கரன்சி பேர்ல ஒரு ஹைலி இம்பாக்டட் நியூஸ் வந்து இருக்கு. எத்தனை மணிக்கு அப்படின்னா 12:30 AM இந்தியன் டைம்ல 12:30 AM அந்த மாதிரியான மூவ்மெண்ட் இருக்கும், நல்ல வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10-11 மணிக்கு ட்ரெண்டை பேஸ் பண்ணி நீங்க படிக்க போற டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டை ஃபோர்காஸ்ட் பண்ணி எந்த மாதிரியான சைடு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ட்ரேட் எடுத்திருந்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது சீக்கிரமா அச்சீவ் ஆகுறதுக்கு இந்த நியூஸ்ங்கிறது ஹெல்ப் பண்ணும். உங்களோட டார்கெட்டு சீக்கிரமா அச்சீவ் ஆகுறதுக்கு இந்த நியூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கிறது இல்லை, நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எடுத்திருக்கணும். இது வந்து ஒன்லி கரன்சி மார்க்கெட் மட்டும்தானே? ஒன்லி ஃபார் கரன்சி மார்க்கெட்ஸ். ஸோ கமாடிட்டிஸ் நீங்க செக் பண்ணலாம். லைக் க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவுமே உங்களுக்கு வரும் எவ்ரி வெனஸ்டே வந்து லைக் ஒரு 8:30 or 9 PM இங்க இருக்கு பாத்தீங்களா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ். இந்த நியூஸ் கூட உங்களுக்கு வரும். கமாடிட்டி சம்பந்தமான இது ஒரு நியூஸ் இருக்கு. அப்ப அந்த டைம்ல வந்து க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கலாம். ஓகே. ஈக்விட்டி வராதுல்ல? ஈக்விட்டி வராதுங்க சார். ஓகே. யூஸ்வலா ஈக்விட்டியில வந்து லைக் பை ஆன் ரூமர்ஸ் செல் ஆன் நியூஸ் அப்படின்னு தானே சொல்றாங்க. எஸ் சார். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து அந்த மாதிரி நியூஸ்லாம் ஒரே இடத்துல காமனா பார்க்க முடியுங்களா? அதாவது பை த நியூஸ் செல் த மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நியூஸ்ல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்ல ரியாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆயிடலாம்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க சொல்ற கோட்னு நினைக்கிறேன். ஓகே. நியூஸ்ங்கிறது வர்றது எதுக்காகனா ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட ட்ராப் அப்படின்னா அது நியூஸ் தான். நியூஸை வச்சு நான் ட்ரேட் பண்ணக்கூடாது, நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் ட்ரேட் எடுத்துருக்கணும். ஸோ ஒரு சார்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ
ஒரு பையர் என்ன பண்ண போறாங்க, செல்லர் என்ன பண்ண போறாங்க, பை பண்ண போறாங்களா, செல் பண்ண போறாங்களா ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறதோட ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் சார்ட். ஸோ அப்ப அந்த சார்ட்டை நான் பார்க்கும்போது ஐ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்க மூவ் ஆக போகுதுங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகே. கிளியரா? ஓகே. Any doubts, sir? No. சொல்லுங்க சார். ஹலோ. Yes. No சொன்னேன். ஓகே ஓகே சார். சொல்லுங்க சார். ஸோ இந்த நியூஸ் வந்து 100% அக்யூரேட்டா இருக்குங்களா? அது எதுங்க சார்? இதுல வர நியூஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருக்குமா? யா அக்யூரேட்டா இருக்கும் சார். இன்கேஸ் இது டீடைலா என்ன நியூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த இல்லையா, இதுக்கு நேரா ஃபைல் இருக்கு உங்களுக்கு. இதை ஓபன் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான நியூஸ், இதோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்க ரீட் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார். ஓகே சார், ஒரு ரிவைஸ் மாதிரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம investing.com அண்ட் tradingview.com பத்தி பார்த்தோம். தே ஆர் சார்ட் ப்ரொவைடிங் கம்பெனிஸ். அதுல வந்து நம்ம எப்படி சார்ட்டை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றது, அதாவது ட்ரேடு டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இது எல்லாம் தான் டெக்னிக்கல் டூல்ஸ். மேல இருக்கிறது டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் என்னென்ன நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க செக் பண்ணணும். 2 செட் ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கு, மந்த்லி அண்ட் வீக்லி செட். மந்த்லி பாக்குறீங்கன்னா அதோட செட் மட்டும்தான் நீங்க பார்க்கணும். வீக்லி பாக்குறீங்கன்னா அதோட செட் மட்டும்தான் நீங்க செக் பண்ணணும். ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே செக் பண்ணணும். மேல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ கீழே வந்து டைம், இந்த சைடு இருக்கிறது ப்ரைஸ், இது எல்லாமே நம்ம செக் பண்ணோம். செகண்ட் வந்து moneycontrol.com பத்தி பார்த்தோம். லைக் ஒரு ஈக்விட்டியில ஒரு பேசிக் நாலேஜ், அது ப்ராஃபிட் பண்ணுதா லாஸ் பண்ணுதா கம்பெனி அப்படிங்கிறது, கார்பரேட் ஆக்ஷன்ஸ் என்னென்ன எடுத்திருக்காங்க, இது எல்லாமே நம்ம இங்கே செக் பண்ணோம். லைக் ஒரு நியூஸ் ஏதாவது வந்திருக்கா, அது வரப்போகுதா, அது சம்மந்தமான நியூஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ ஒரே எல்லா டேட்டாஸுமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கிறது அப்படின்னா moneycontrol.com. நெக்ஸ்ட் வந்து கம்மிங் டு ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி. இஃப் யூ ஆர் அன் ஃபாரெக்ஸ் ட்ரேடர், நீங்க வந்து இதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த forexfactory.com. கிளியருங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, நேற்று எடுத்த செஷன்ஸ் அண்ட் இன்னைக்கு எடுத்த செஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கலாம் சார். ஒரு 10 or 15 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு செஷன் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சார் ஃபாரெக்ஸ் இது வந்து எப்படி சார் ஆக்டிவேட் பண்றது? அக்கௌண்ட் ஃபாரெக்ஸ்ல நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணனும்னா நீங்க எந்த கண்ட்ரில இருந்து கால் பண்ணிருக்கீங்க, லைக் ஜாயின் பண்ணிருக்கீங்க? இல்ல சார், இப்போ இந்தியால நம்ம சிங்கப்பூர்ல ஆக்சுவலா பண்ணலாம். ஓகே. ஏன் மேடம்? ஷூர். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சிங்கப்பூர்ல இருந்தாங்கன்னா அங்க நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க இங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓ, எதுவும் டிஸ்கவுண்ட் சாரி புரோக்கர்ஸ் யாரும் இருக்காங்களா? இருக்காங்க மேடம். நம்ம கூட டைப்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்னஸ் அப்படிங்கிற brokerage firm இருக்காங்க. they are trustable brokers. வேர்ல்ட்ல வந்து டாப் 3 லெவல்ஸ்ல எக்ஸ்னஸ், EXNESS, எக்ஸ்னஸ். இன்கேஸ் நீங்க உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா சென்னை நீங்க ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. ஓ ஓகே சார், ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே. சொல்லுங்க. ஓகே. உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து MWPL அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் சார். நான் தான் எடுப்பேன் ஈவினிங். ஸோ அப்போ வந்து நான் சொல்றேன், இதுல போய் செக் பண்ணலாம் எவ்வளவு ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சார்.
நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் நேற்று ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் வந்து கால் சொல்லி டிஸ்கஷன் பண்ணோம். ஃபியூச்சர்ஸ்ல வந்து லைக் ஒன்லி ப்ரெடிக்ஷன் ஆஃப் பிரைஸ் கோயிங் அப் இல்ல பிரைஸ் கோயிங் அப் கோயிங் டவுனும் பண்ணலாமா ஃபியூச்சர்ஸ்ல? தாராளமா பண்ணலாம் சார். இப்போ ஃபியூச்சர்ஸ்ல மார்க்கெட் வந்து செல் ஆக போகுது அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து நீங்க செல் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம் டில் த எக்ஸ்பைரி வரைக்கும். ஓகே, பட் இப்போ நம்ம கால் அண்ட் புட்ல வந்து நம்ம வந்து என்எஸ்சி சைட்ல போய் பார்க்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்க்கும் போய் பார்க்க முடியுமா எங்கேயாவது? தாராளமா அதை நீங்க பார்க்கலாம் சார். ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்க்கும் நீங்க பார்க்கலாம். எம்டபிள்யூபிஎல் வரும்போது நம்ம வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எந்த சைடு. ஓகே, ஹலோ சார். சொல்லுங்க சார். ஆக்சுவலா அந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒரு இன்னொரு வாட்டி கொஞ்சம் சாம்பிள் காட்ட முடியுமா? ஷூர் சார், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. ஸோ அந்த அதுவும் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ப்ரைஸ் அண்ட் டேட் காம்பினேஷன் வச்சு ஒரு டூல் பார்த்தோம்ல, ஆமாம் சார். அதுவும் கொஞ்சம் தேங்க்ஸ். ஸோ இங்கே வந்து இருக்கிறது ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். இதை வந்து ஜஸ்ட் இங்கிருந்து இங்கே போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதில் நிறைய வேல்யூஸ் வந்துருக்கு உங்களுக்கு, லைக் இந்த மாதிரியான வேல்யூஸ் இருக்கு. ஒரு லோ டு ஹை நீங்க வந்து வரையலாம். இப்போ ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு லோ டு ஹை வரையலாம். நிறைய வேல்யூஸ் இருக்கும், கலர்ஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா இந்த செட்டிங்ஸ் போயிட்டு எனக்கு வேணுங்கிற வேல்யூஸ் மட்டும் நீங்க வச்சுக்கலாம். இந்த வேல்யூ எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா எடுத்து விட்டுட்டு இங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டூலுங்கிறது இப்படி வந்துடும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க இதை இன்னொரு விதமாகவும் வரையலாம், ஒரு ஹைல இருந்து ஒரு லோவும் வரையலாம். இப்படி கூட நீங்க இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ல டிராப் பண்ணலாம். ஓகே, இன் ரியல் டைம்ல வந்து நம்ம ஓவர் த கேண்டில்ஸ் மேல தானே இது வரைவோம்? எஸ் சார், கரெக்ட். ஓகே, இப்படி தனியா வரைய மாட்டோம்ல? தனியா வரைய மாட்டோம் சார், கேண்டில்ஸ் மேல தான் நம்ம வரைவோம். ஓகே, எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன்ல எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய டூல், ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன். இது வந்து நான் டிரா பண்ணணும் அப்படின்னா எனக்கு 3 பாயிண்ட் வந்து தேவைப்படும். ஜஸ்ட் ஒரு லோ, ஒரு ஹை, மறுபடியும் ஒரு லோ, இந்த மாதிரி வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு இந்த சில லெவல்ஸ் எல்லாம் எனக்கு காமிக்கும் டிஃபால்ட்டா. இதுங்களா நிறைய லெவல்ஸ் இந்த மாதிரி காமிக்கும். இதோட செட்டிங்ஸையும் நீங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். என்னென்ன லெவல்ஸ் வேணுமோ அதெல்லாம் வேணுங்கிறத வச்சுட்டு ஜஸ்ட் வேணாம் அப்படிங்கிறத நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆயிடும். சார் இன்னொன்னு, இதுல லெஃப்ட் கார்னர்ல ஸ்டாக் ஸ்கேனர் இருக்குல்ல சார், அது எதுக்கு யூஸ் பண்ணும்? இந்த நான் வந்துடுறேன் சார், ஒரே நிமிஷம். இது வந்து இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டை இந்த ஹை லோ மறுபடியும் ஒரு ஹைல கூட நீங்க யூஸ் பண்ண முடியும். இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செட்டிங்ஸையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் கேட்டிருந்தீங்க சார், லைக் அந்த மெஷர் டூல் இருக்கு இல்லைங்களா, இது கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டு நீ ஒன்றும் இல்லை, சார்ட்ல வந்து இந்த டாப்ல இருந்து இந்த பாட்டம் வந்து மெஷர் பண்ணணும். அது எவ்வளோ டேட் ஆயிருக்கு அதுக்குன்னா ஜஸ்ட் இங்க இருந்து இங்க மூவ் பண்ணீங்கன்னா மூவ் பண்ணி டிரா பண்ணுங்க. மூவ் பண்ணி டிரா பண்ணீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது விழுந்திருக்கு, 37% ஆயிருக்கு. 24 பாய்ஸ், அதாவது 35 டேஸ்ங்கிறது ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கிளீனா காமிச்சிடும். இது இட் இஸ் கம்பைன்டு பிரைஸ் ரேஞ்ச் அண்ட் டேட் ரேஞ்ச் டூலோட ஒரு காம்பினேஷன் தான். சரிங்களா? அந்த டூல் எங்க பிக் பண்ணீங்க? இங்கே தான் சார், மெஷர். ஓ, மெஷர் ஸ்கேல். ஓகே, எஸ் சார்.
ஸோ எது கேட்டிருந்தீங்க சார்? இன்னொருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. லெஃப்ட் கார்னர்ல ஸ்டாக் ஸ்கேனர் இருக்குல்ல சார், அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? லெஃப்ட் பாட்டம் பாட்டம்ல இது கேட்குறீங்களா? எஸ் சார், எஸ் சார். பண்ண மாட்டோம் சார். அது ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்றது. லைக் வந்து அது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். we are trading upon only the facts. இப்போ நிறைய பேர் ஓப்பன் லோ இதெல்லாம் வச்சுட்டு கூட ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து பண்றதுக்காக இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்காக இருக்கிறது தான் கீழே இருக்கிறது எல்லாமே. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். ஒன் மோர் கொஸ்டின். இந்த மல்டி டைம் ஃப்ரேம்ஸ் வந்து நீங்க வந்து மந்த் அண்ட் வீக்னு செப்பரேட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? எனி ஸ்பெசிபிக் ரீசன் ஃபார் தட்? இட்ஸ் a separate time frame சார். லைக் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி தான். பிகினர்ஸ் ஆரம்பத்துல வந்து மந்த்லிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இன்கேஸ் வந்து இதுல ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து வீக்லி சார்ட்டை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து மந்த்லி இல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்டை வந்து டே சார்ட்ல வந்து அனலைஸ் பண்றேன். ஓகேவா? ஓகே. இப்போ நான் வந்து இப்போ வேற டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணனும்னா ஐ ஷுட் கோ ஒன்லி வித் தி மந்த் அண்ட் ஹவர் ஆர் 15 minutes, கரெக்ட்? Yes, correct. So I should not mix with week or 4 hours like that. Like that, yes. So என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, எஸ், நம்ம ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி ஒரு விஷயங்கள் பார்ப்போம், ஹையர் டைம் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி ஒரு விஷயங்கள் பார்ப்போம். இப்போ நான் டேல ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி அதோட எக்ஸாக்டான டைம் ஃப்ரேம்ங்கிறது மந்த்லி, அதோட எக்ஸாக்டான லோவர் டைம் ஃப்ரேம் இமிடியேட் லோவர் டைம் ஃப்ரேம்ங்கிறது ஹவர்லி. இதுல தான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட் டேட்டாஸ் வந்து மேட்ச் ஆகும். இப்போ இதுவே நீங்க டெய்லி பார்த்து ஒரு சில ரீசனுக்கு நம்ம லோவர் டைம் ஃப்ரேமான 1 ஹவரை வந்து நம்ம செக் பண்ணுவோம். அது டெக்னிக்கலா உங்களுக்கு என்ன ரீசன்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். அது கிளாஸஸ் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஓகே மண்டேல அனலைஸ் பண்ணிட்டு 30 minutes லோவர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா இது தப்பாகும் சார், மேட்ச் ஆகாது. அந்த ஸ்ட்ரக்சருக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகாது. உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஃபேக் அவுட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 2 செட் ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து தனித்தனியா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஓகே. இது வந்து நம்மளா டிஃபைன் பண்ணது. சாரி இல்லைங்க சார், கிஷோர் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஹி டிரைவ்ட் டிஃபைன் பண்ணது. ஓகே. சோ இட்ஸ் நாட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்லி போய் அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது சார். அப்படி பண்ணோம் அப்படின்னா டேட்டா மேட்ச் ஆகாது, ஃபால்ஸ் ஆகும். ஓகே. ஸோ அதனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஹி டிரைவ்ட் அவுட் சம்திங். ஓகே கூல். சார் இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காட்ட முடியுமா? லைக் மந்த்லி இதுல நீங்க எப்படி அந்த 2-3 months ட்ரெண்ட்னா என்ன அந்த டைம் ஃப்ரேம் ஏதோ இல்ல அது வந்து டெக்னிக்கல் கான்செப்ட் சொல்லுவீங்க, பட் ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு சும்மா டூல் மட்டும். ஆமா, அவர் கேட்ட மாதிரி டைம் ஃப்ரேம் மட்டும் கொடுத்தா அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. புரியுது. இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஜஸ்ட் இது மந்த்லி டைம் ஃப்ரேம்னா இந்த ஒவ்வொரு பாரும் ஒரு மந்த்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இதுல ஸ்ட்ரக்சர் பேஸ்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். லைக் இந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாம் டிரா பண்ணி ஃபியூச்சர் பிரைசஸ் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு சில கன்ஃபர்மேஷனுக்காக மந்த்லி போயிருக்கேன்னா டெய்லியில வந்து நான் செக் பண்ணுவேன், ஒரு சில கன்ஃபர்மேஷன் எடுப்பேன். ஸோ அது வந்து இந்த டேட்டாவுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகும், எனக்கு மந்த்லிக்கும் டெய்லிக்கும் மேட்ச் ஆகும். இதுவே நீங்க மந்த்லி பார்த்துட்டு சடன்லி வீக்லி போனீங்கன்னா அப்போ வந்து எனக்கு மிஸ்மேட்ச் ஆகும். டேட்டாங்கிறது கிளியரா இருக்காது. ட்ரேடிங் அப்படிங்கிறது ராங் ஆயிடும், ஃபால்ஸ் ட்ரேடிங் ஆயிடும். ஸோ அதனாலதான் நம்ம இந்த மாதிரியான செட்ஸை வந்து யூஸ் பண்றோம். கிளியராங்க சார்? நாளைக்கு வந்து டெக்னிக்கல்ஸ்ல வந்துட்டு ஒரு டைம் ஃப்ரேம் இதுதான் இதோட டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க சப்ஜெக்ட்ல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு பேசிக்கா நிறைய பேர் வந்து இப்போ பிகினர்ஸா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ட்ரேட் பண்றப்ப பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நான் எப்படி சார்ட் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு ஒரு ஷேர் பிரைஸை வந்து டைப் பண்ணுவேன். இப்போ ஃபெடரல் பேங்க் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு
ஃபெடரல் பேங்க் ஷேர் அப்படின்னு டைப் பண்ணுவேன். ஸோ இங்க இருக்கிற டேட்டாஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை பார்த்தெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் முதல்ல பிகினிங்ல தெரியாம. ஓகேங்களா, ஒன்ஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரியான சார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இதுல நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வந்தது. ஸோ அப்ப அந்த மாதிரி பிகினிங்ல வர்றவங்களுக்கு கொஞ்சம் டைரக்டா நம்ம டெக்னிக்கல்ல இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக நம்ம என்ன சார்ட்டை யூஸ் பண்றோம், என்னென்ன டைம் ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதுல செக் பண்ணிடணும். வேற எதுவும் இல்லை சார். வேறுங்களா? ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த எலியாட் வேவ் அதெல்லாம் வருதுங்க சார், அட்வான்ஸ்னு சொன்னீங்கல்ல. எஸ் சார். அதான் நம்ம போர்ஷன்ஸ் கவர் ஆகுதுங்களா, இல்லை அது இல்லாமலே நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு பண்றோமா சார்? இல்ல சார், அது இருந்தாதான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது சார். ட்ரேடிங் பண்ணி நீங்க உங்களோட மெயின் திங் அப்படின்னா நீங்க இந்த பேசிக்ஸ் கோர்ஸை வந்து மாஸ்டர் பண்ணாலே போதுமானது. ஓகேங்க சார். நான் இதுல கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் என்னால மேக் பண்ண முடியுது. நான் இன்னும் மோர் அக்ரெசிவ் ட்ரேடிங்காக நான் வந்து லுக் பண்றேன் அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் போகலாம். இப்போ எல்லாத்தையும் எடுக்கிறது இல்லை, பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அவங்க இதுல ப்ராஃபிட் மேக் பண்றாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க எல்லாரும் தான் அட்வான்ஸ் போகும். எனக்கு புரியல, பேசிக்ஸே வந்து புரியல அப்படின்னா அங்க போனாலும் எனக்கு அது வேஸ்ட் தான் ஆகும். சொல்லி கொடுத்தவங்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லை, சொல்லி கொடுத்தா யூஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க சார். சார் இப்போ ஆப்ஷன்ஸ்ல வந்து பிரேக் ஈவன் அந்த கால்குலேஷன்ஸ்லாம் இந்த கோர்ஸ்ல கவர் ஆகுங்களா இல்ல? ஆப்ஷனோட பிரேக் ஈவன் நதிங் சார். இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுக்கிறது தான் பிரேக் ஈவன். அதான் சார், அந்த ஸ்ட்ராட்டஜி பிளஸ் வந்து நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி போடுறது, அப்புறம் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்றது. இப்போ நம்ம ஒரு ரெண்டு புட், ஒரு கால் ஒரு புட் எடுத்திருக்கேன் அப்படின்னா இது ஈஸி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஆப்ஷன் 2 இடத்துல ஹையர் லோ வந்து நான் ரைட் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்கேஸ் ஒரு 5 கால் அந்த 5 புட்ஸ் போட்டிருக்கேன், நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன், ஆவரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அதுல பிரேக் ஈவன் எடுக்கிறதுனா கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்க ஏதாச்சும் டூல் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, என்னன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு தனியா கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு ஆப்ஷனுக்கு வந்து தனியா இருக்கு. இப்போ நான் ஆப்ஷன்ல வந்து ஜஸ்ட் நான் பை மட்டும்தான் பண்றேன் அப்படின்னா டெக்னிக்கல் இஸ் மோர் தென் எனஃப். நாட் கோயிங் வித் ஸ்ட்ராட்டஜி. ஆப்ஷனை வந்து நான் நேக்கடா பை மட்டும்தான் பண்றேன், ஆப்ஷன் பையர் நான் அப்படின்னா இந்த டெக்னிக்கல்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். டெக்னிக்கலா நீங்க பார்த்துட்டு ஆப்ஷனை நீங்க தாராளமா பை பண்ணணும். எனக்கு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். மந்த்லி எனக்கு ஒரு ஃபிக்ஸடான ஒரு 10 to 20% ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா அது தனி கோர்சஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் செல்லரா வாங்கினா அது தனி கோர்சஸ், அது நீங்க பண்ண வேண்டியது வரும். அது ஒன் டே பை தீபக் குமார், பை கிஷோர் குமார், மிஸ்டர் கிஷோர் குமார் தான் அதை எடுப்பாரு. அது ஒன் டே கோர்ஸுங்களா? ஓகே சார், பட் ஒன் டே தான். ஆமாங்க சார், ஒன் டே தான். ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ. ஓகே சார், தேங்க் யூ. தேங்க் யூ சார். சொல்லுங்க. அப்ராட்ல இருக்கீங்களா எப்படி சார்? ஓகே, ஆன்லைன் ஒன்லி ஃபார் அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ். நேர்ல வர முடியாதவங்களுக்கு தான் ஆன்லைன் அப்படிங்கிறது. அதுக்கு எவ்வளவு சார் கோர்ஸ்? ஜஸ்ட் 8,000 பிளஸ் ஜிஎஸ்டி சார். ஐ திங்க் 8,600 அரௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா ஓகே. 7,500 பிளஸ் ஜிஎஸ்டி. எந்த கோர்ஸ் சொன்னீங்க? 7,500 பிளஸ் ஜிஎஸ்டி. ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்ஸ். ஒன்லி ஆப்ஷன்ஸ். ஓகே. அதுல ஆன்லைன் உண்டுங்களா? ஆன்லைன் இருக்கு சார். 8,850 rupees வரும் சார் டோட்டலா ஜிஎஸ்டியோட. ஓகே. பட் இந்த பேசிக்ஸ்ல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் கான்செப்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்களா? எஸ். உங்களுக்கு நீங்க ஜஸ்ட் நீங்க பையர்னா இதுவே மோர் தென் எனஃப். ஓகே. ஓகே. ஸ்விங் ட்ரேடிங். ஓகே. எஸ். இதுல பிராக்கெட் இந்த மாதிரி இருக்கணும். ஆக்சுவலா வந்து டெய்லி சார்ட்ல ஒர்க் பண்ணணும், எவ்வளவு நேரம் பண்ணா கரெக்டா இருக்கும்.
சார் ஒர்க் பண்றது அப்படிங்கிறது முழு டெடிகேஷன் அப்படிங்கிறது வேணும் சார். நீங்க பார்ட் டைமா பண்ணாலும் சரி, இதுக்குன்னு தனியா வந்து ஒரு டைம் ஒதுக்கணும். அனலைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வாட்ச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால அந்த மூமெண்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஒரு சார்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் நீங்க ஸ்விம் பண்ண கத்துக்கிறீங்க, கரெக்டா கத்துக்க போறீங்க அப்படின்னா ஒரு டியூட்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு கத்து தருவாங்க. அவ்வளவுதான். இறங்கி பார்த்து நீங்க தான் ஸ்விம் பண்ணி கத்துக்கணும். அதே மாதிரிதான் ஒரு ஸ்விம்மிங்க்கு எப்படி வந்து நமக்கு பிராக்டிஸ்ங்கிறது மஸ்டோ, அதே மாதிரிதான் ட்ரேடிங்க்கும். ஈவன் எல்லாத்துக்குமே நீங்க டெடிகேஷன் கொடுத்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்க இதை வாட்ச் பண்ணி பண்ணாதான் இதுல கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும் சார். ஓகே, இதுல ஃபுல்லா வந்துருந்தா சார் வாய்ஸ் லோ. ஸ்விங் ட்ரேடிங் இல்ல எல்லாமே சொல்லிருக்கீங்க இல்லையா? A to Z எல்லாமே வந்துரும். A to Z ஒரு ட்ரேடிங் என்ன மாதிரியான ட்ரேடிங், இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதை எப்படி பண்ணணும், பர்ஃபெக்டான என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாசஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா கவர் ஆகும். நோ இஷ்யூஸ். எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு ஃபுல் லைஃப் டைம் சப்போர்ட்டும் இருக்கு. நீங்க என்ன டவுட்ஸ்னாலும் குரூப்ல கேட்கலாம், ட்ரைனர்ஸ் இருக்கும், ரிப்ளை பண்ணுவோம். Okay sir, thank you for joining the session. Last quick question before you leave. So from the chart analysis நம்ம லேப்டாப்ல இல்ல டெஸ்க்டாப்ல ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவும் நீங்க ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்களா? இது இருந்தாதான் அப்டேட் ஆகும், அனாலிசிஸ் வந்து அக்யூரசி கிடைக்கும், அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் எந்த விஷயமும் இல்லை சார். ஜஸ்ட் பேசிக்கா ஒரு லேப்டாப் அப்படிங்கிறது இருந்தால் போதும். ப்ரௌசர் உள்ள நெட் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லேப்டாப் அப்படிங்கிறது இருந்தா போதும். ஓகே ஓகே ஓகே. நான் ஒரே ஒரு டவுட். ஷூர் மேடம், கேளுங்க. நான் ரொம்ப நியூ பிகினர் ஆக்சுவலி. ஜஸ்ட் ஈக்விட்டில ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபியூச்சர் ஆப்ஷன் வந்து நான் ஜெரோதா அக்கவுண்ட் வச்சிருக்கேன். ஓகே. சோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணனும்னா எப்படி சார் அது பண்றது? இல்ல வேற புரோக்கர் கிட்ட பண்ணலாமா, இல்ல இவங்களே ஓகே பெட்டரா? ஆல்வேஸ் கோ வித் ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் மேடம். ஜெரோதா அப்படிங்கறவங்க டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ் ஃபர்ம். சர்வீஸ் அப்படிங்கிறது அவங்க கிட்ட நல்லா இருக்காது. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஜிபு அப்படிங்கிற ஃபுல் சர்வீஸ் புரோக்கரேஜ் ஃபர்ம் இருக்கு. நீங்க ஒன்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது லைஃப் டைம் இருக்கும். உங்களுக்கு நீங்க என்ன டவுட்ஸ், ஆர்டர் பிளேஸ் பண்றது, க்ளோஸ் பண்றது, எதுனாலும் நீங்க டைரக்டா பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணி எங்களவே கான்டாக்ட் பண்ணி நீங்க சொல்லலாம். அந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் கோ வித் பிசிக்கல், அதாவது ஃபுல் சர்வீஸ் புரோக்கருக்கு போங்க, டிஸ்கவுண்ட்டுக்கு போவாங்க. எஸ் மேடம், தேங்க்யூ. ஹலோ, சொல்லுங்க சார். லாஸ்ட் ஒன் கொஸ்டின். ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் புரோக்கர்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து இன்கேஸ் வந்து இப்போ ஜெரோதா இல்ல ஷேர்கான் வந்து இப்போ தேர் இன்கேஸ் எனி ப்ராப்ளம் ஆகி க்ளோஸ் ஆகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ வாட் எவர் த அசெட்ஸ் வி ஹேவ் இன் தேர் அக்கவுண்ட், வாட் வில் பி த தட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு another அக்கவுண்ட்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. வேற ஏதாவது ப்ரோக்கரேஜ் பார்த்து நோ சார், நத்திங் லைக் தட். ஸோ நீங்க ஏதாவது பிரச்சனை செபியை வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு. இல்ல இப்ப நிறைய டிஃபரெண்ட் புரோக்கர்ஸ் மார்க்கெட்ல வந்துட்டு இருக்காங்க, சோ அதனால வந்து go with the full service brokers. Okay, okay. So is there any list of full service brokers or something? Yes sir, like நம்ம கிட்ட டைப்ல இருக்கிறவங்க மோதிலால் ஓஸ்வால், they are top 10 brokers in India, and Zebu, like நம்ம கிட்ட டைப்ல இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரு. மற்றபடி பேங்கிங் செக்டர்லாம் வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கரா வருவாங்க, லைக் SBI செக்யூரிட்டிஸ், HDFC, ICICI அந்த மாதிரியான ஃபுல் சர்வீஸ்ல வருவாங்க. ஸோ அவங்க நீங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிறவங்க மாறிட்டே இருப்பாங்க. பட் நம்ம சைடு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது ட்ரேட் இஷ்யூஸ்ல இருந்து லைஃப் டைம் இருக்கும். ஓகே 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 ஓகே. கைடன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். எஸ், அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ நம்ம கிட்ட ஓபன் பண்ணாம வர்றவங்க ஆர்டரை எப்படி க்ளோஸ் பண்ண முடியல, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, எங்கனால அதை ஹேண்டில் பண்ண முடியாது இல்லையா? இப்போ நீங்க நம்ம கிட்ட ஓபன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க ஹெல்ப் பண்ண முடியும், என்ன ஹெல்ப்னாலும் நம்ம பண்ண முடியும். அதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் சார், வேற எதுவும் இல்லை. ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். Okay sir, thank you sir, thank you so much for joining. Good night sir, have a nice day.
what's your name again? Muthu. Muthu Selvan, sir. Muthu, Thank you, Muthu. இந்த Thank you, கோர்ஸ் sir. Thank you so much. முத்து சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். இந்த கோர்ஸ் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த NCCMP சர்டிபிகேஷனும் இதுவே தானா இல்ல அது தனி கோர்ஸா? அதுக்கு வந்து நீங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் NCCMP பண்ணணும்னா. ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளஸ் உங்களுக்கு சர்டிபிகேஷன் வரும் NSE ல இருந்து டைரக்டா நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க தனியா வந்து அடிஷனலா பேமெண்ட் பண்ணணும் சார். நீங்க சென்னை எழுதுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் வந்து. ஓகே. என்ன பெனிஃபிட் அந்த சர்டிபிகேஷன் முடிச்சோம்னா? ஜஸ்ட் இப்போ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஏதாவது ஜாப் போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கு கேபிட்டல் மார்க்கெட்டை பத்தி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வெயிட்டேஜ் தான் அந்த மாதிரி தான் சார். பட் அந்த சர்டிபிகேஷன் இந்தியன் மார்க்கெட் மட்டும் தானே அகைன்? Yeah sir, sure. Purely for Indian markets, provided by NSE, the Stock Exchange of India. Yeah. Okay. Okay sir. Thank you so much. Thank you, Muthu. Good night. Thank you. Yeah, great session for today.